என் தேவன் உங்களை எல்லாரையும், ஆண்களையும் பெண்களையும், இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில், இங்கே எங்கள் நேரத்தில், ஆனால் அங்கே நள்ளிரவில் 12 மணியோ 1 மணியோ வேறு இடங்களில். எப்படியாயினும் அந்த நேரத்தில் பலர் தங்கி போதனையைப் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இருக்கிறார்கள். இது எல்லாம் மிகவும் அழகானது. ஏனெனில் நாம் தேவனுக்காகச் செய்யும் அனைத்திலும் தேவன் மகிழ்கிறார். அவரை கௌரவிக்கவும், எங்கள் தேவனுக்கு எப்போதும் நன்றி சொல்லவும், அவர் எங்களுக்காக எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் செய்யும் அனைத்திற்கும். இன்னும் ஒரு நாளை வாழ்க்கையில் காண்கிறோம். நாம் ஆண்டவருக்கு பயனுள்ளதாக இருக்க விரும்புகிறோம். அவருக்கு சேவை செய்யவும், எப்போதும் பயனுள்ளதாக இருக்கவும், அவர் எங்களுக்கு கொடுத்ததைச் செய்யவும், தேவன் நமக்கு கொடுத்ததைச் செய்யவும், அதை பரிபாலிக்கவும் விரும்புகிறோம். நாம் இங்கே இந்த பூமியில் வாழும் வரை இந்த வேலையைச் செய்ய நாம் முடிந்தால் ஆண்டவர் அருள்வாராக. அப்பொழுது ஒரு நாளில் நாம் ஆண்டவரின் சந்நிதிக்கு செல்லும்போது வெறுமையான கைகளோடு அல்ல, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாம் முயன்று செய்த அனைத்து வேலையின் பலன்களால் நிறைந்து செல்லுவோம். ஆகையால் அனைவரும் அந்த இருதயத்தையும், அந்த விருப்பத்தையும், அந்த ஆசையையும், வானத்தையும் பூமியையும் பிரபஞ்சத்தையும் படைத்த தேவனுக்கு, எங்களை ஆளுகிற தேவனுக்கு, அரசனுக்கு சேவை செய்ய வேண்டும். இன்று இங்கே எங்கள் போதனையைத் தொடங்குவதற்கு முன்பு அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எல்லா நாடுகளிலுமுள்ள அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை அனுப்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள், பாதகோனியாவிலிருந்தும் மேலே வடக்கிலிருந்து அலாஸ்காவிலிருந்தும், ஏனெனில் அலாஸ்காவிலும் ஒரு சிறிய குழு இருக்கிறது, பாதகோனியாவிலும் ஒரு சிறிய குழு இருக்கிறது. அலாஸ்காவிலிருந்து பாதகோனியாவு வரை ஆண்டவரின் வார்த்தையை அறிந்தும் கூடுகிறோம். சபைக்குச் சேர்ந்தும் வரும் சகோதரர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு வணக்கம். முழு ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, தீவுகள், கடல்களின் கண்டம், தீவுகளின் பகுதிகள் அனைவருக்கும் ஒரு வணக்கம். இங்கே முழு அமெரிக்காவிலும் கூட சகோதரர்கள் இணைந்திருக்கும் இடங்களில் உங்களுக்கெல்லாருக்கும் ஒரு வணக்கம், என் அன்பான சகோதரர்களே. ஆகையால் அனைவருக்கும், என் அன்பான சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு வணக்கம். இன்று ஆண்டவர் எங்களோடு இருக்கட்டும். மேலும் எங்களுடன் போதனையில் இணைந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு வணக்கம். அவர்கள் இங்கே கேட்டு சபைகள் திறந்து சபைக்குச் செல்வதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஏங்குகிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி இந்த வாய்ப்புக்காக. இன்னொரு நாள், இன்னொரு ஞாயிறு உங்களோடு இங்கே கூடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் வீடுகளிலும் உங்கள் இடங்களிலும் கூடிக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமான இருதயத்தோடும் வேதாகமத்தைத் திறந்தும் பணிக்குத் தயார் நிலையில் தியானிக்கவும் வாசிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகானது வேதாகமத்தை வாசிப்பது! எவ்வளவு அற்புதமானது நாம் வேதாகமத்தை திறந்து வாசித்து தியானிக்கும் போது அது எவ்வளவு திருப்தியை கொடுக்கிறது, ஆனந்தமும் சந்தோஷமும் உணரப்படுகிறது. ஏனெனில் இந்த புத்தகம் மிகவும் பழைய விஷயங்களே. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வுகளைச் சொன்னாலும், நாம் வேதாகமத்தை திறந்து வாசிக்கும் அந்த தருணத்தில் தேவன் அங்கே இருக்கிறார். பரிசுத்த ஆவி உடனே எங்களருகில் இருக்கிறார். மேலும் அவர் இந்த எழுத்துக்களை உயிர்ப்பிக்கவும் நிஜமாக்கவும் ஆரம்பிக்கிறார். அது எங்கள் உள்ளத்தில், எங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறது. மேலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் அந்த மக்களோடு வெளிப்பட்டது போல, இன்று கூட ஆண்டவர் எங்களோடு வெளிப்படுகிறார். அதனால்தான் நாம் தேவனை நம்புகிறோம், வேதாகமத்தையும் நம்புகிறோம். இன்று என் அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், என் ஜனங்களும், கேட்போரும் பார்ப்போரும், நான் உங்களை நேசிக்கிறேன், எப்போதும் உங்களை நினைக்கிறேன். மேலும் ஆண்டவரிடம் வேண்டுகிறேன், தேவன் உங்களுக்கு பொறுமையையும் வலிமையையும் ஆன்மீக சக்தியையும் உற்சாகத்தையும் கொடுக்கட்டும். முன்னோக்கிச் செல்லவும் தொடர்ந்து நடக்கவும். ஏனெனில் நாம் துக்கமான சோதனையான நாட்களை வாழ்கிறோம். அங்கு பலர் நோயுற்று வருகின்றனர், மனதிலும் கூட பலர் நோயுற்று வருகின்றனர். ஆனால் இன்று நாம் கூடிக்கொண்டிருக்கிறோம், அல்லது இப்பொழுது கூடிக்கொண்டிருக்கிறோம். நாம் நினைவு கூறப் போகிறோம், ஏனெனில் சபையின் சகோதரர்கள் ஏற்கனவே இந்த போதனையை அறிவார்கள், இந்த தலைப்பை அறிவார்கள்.
சபையாக கூடுவதின் முக்கியத்துவத்தை, கூடுவதின் அர்த்தத்தை அறிவார்கள். கூடுவது, ஒன்று கூடுவது ஒரு இடத்தில், ஒரு நிலையத்தில், ஒரு இல்லத்தில், ஒரு மண்டபத்தில், எப்படி பெயரிட்டாலும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் கூடி தேவனை தியானிக்கவும், தேவனை பேசவும், ஜெபிக்கவும், ஆண்டவரை துதிக்கவும், தேவனுக்கு பாடவும். அங்கே பரிசுத்த ஆவி வெளிப்பட ஆரம்பிக்கிறார். ஆகையால் இன்று நாம் இந்த போதனையை நினைவுகூரப் போகிறோம். தேவன் அனுமதித்து, ஆண்டவர் இந்த பாண்டமியை களைந்து நாம் மீண்டும் கூடும்படி அனுமதிக்கும்போது நாம் ஏற்கனவே தயார் நிலையில் இருப்போம். அதிக ஆனந்தத்தோடு கூட தயாராக இருப்போம். ஏனெனில் தேவனுடைய கட்டளைகளை நாம் மதிக்கவும், அவற்றை நினைவில் கொள்ளவும், அவற்றை பின்பற்றவும் வேண்டும். பலர் இருக்கிறார்கள், அல்லது பல சபைகள், பிரிவுகள், மதங்கள், அல்லது பல கிறிஸ்தவ குழுக்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லவும், ஆண்டவரை துதிக்கவும் வேண்டும் என்பதிலே சம்மதமில்லை. இயற்கையாகவே பலர் அவர்கள் வசிக்கும் இடத்தைப் பொறுத்து தேவனுக்கு சேவை செய்யவும் அல்லது ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறவும் அந்த இடத்தில் கூடுவது சாத்தியமில்லாததாக இருக்கிறது. ஏனெனில் நேரம், தொலைவு, குழந்தைகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மாலை நேரத்தில் படிப்பவர்கள், வேலை செய்பவர்கள், வாழ்க்கையில் பல கவனச்சிதறல்கள் இருக்கின்றன. அது ஒருவரை ஒவ்வொரு நாளும் கூடுவதற்கு இடையூறு செய்கின்றது. ஆனால் தேவன் சொன்னார், கதவுகள் ஒவ்வொரு நாளும் திறந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு நாளில் சிலர் வருவார்கள், மறுநாளில் மற்றவர்கள் வருவார்கள். வர முடியாதவர்கள் 3ஆம் நாளில் அல்லது 4ஆம் நாளில் வருவார்கள். மற்றவர்கள் 5ஆம் நாளில் வருவார்கள். சிலர் தங்கள் வேலை, படிப்பு, கடமை, தொலைவு அல்லது போக்குவரத்து காரணமாக 8 நாட்களுக்கு ஒருமுறை, 5 நாட்களுக்கு ஒருமுறை கூடுகிறார்கள். மற்றவர்கள் தங்கள் வயதினால் ஆலயத்திற்கோ அந்த இடத்திற்கோ சபைக்கோ அழைத்துச் செல்ல யாரும் இல்லாததால் கூட முடியவில்லை. நாம் சொல்வது உடலான ஆலயம், ஆலயம் என்று. நிச்சயமாக உடலான ஆலயமும் இருக்கிறது, ஆன்மீக ஆலயமும் இருக்கிறது. ஆன்மீகம் என்றால் நம் இருதயம் என்று நமக்குத் தெரியும். ஆனால் உடலான ஆலயத்தை பற்றி சொன்னால் சிலர் தங்கள் வயதினால் போக முடியவில்லை. ஏனெனில் அவர்களை அழைத்துச் செல்ல யாரும் இல்லை. எப்படியாயினும் கதவுகள் திறந்திருக்கும் வேண்டும். அதை பரிசுத்த ஆவி தொடக்கத்தில் சொன்னார். சபை ஆரம்பித்தபோது கதவுகள் திறந்திருக்க வேண்டும். ஏனெனில் மக்கள் கூட வேண்டும். ஆகையால் இன்று நாம் அந்த ஆண்டவரின் கட்டளையின் முக்கியத்துவத்தை பார்க்கப் போகிறோம். ஏன் அந்த கூட்டம் கூடுவது எதற்காக? ஏன் தேவன் எப்போதும் நமக்கு வலியுறுத்துகிறார் நாம் சபையாக கூட வேண்டும் என்று? ஆகையால் நாம் தொடங்கப் போகிறோம். லேவியராகமம் 8:3 இருந்து. நீங்கள் ஏற்கனவே சுமார் அறிந்திருப்பீர்கள். லேவியராகமம் 8 சபையைப் பற்றித்தான் பேசுகிறது என்று நினைத்திருப்பீர்கள். நாம் மோசேயை நினைவுகூர்கிறோம். மோசே எப்படி பழைய சபையை கூட்டினார் என்று நினைவுகூர்கிறோம். அவர் மக்களை எல்லாம் கூடாரத்திற்கு கொண்டு போனபோது தேவன் மோசேயிடம் கூடாரம் ஒன்றைச் செய்யும்படி கட்டளையிட்டார் என்பதை நினைவில் கொள்வோம். அந்த கூடாரம் கட்டப்பட்டது, எழுப்பப்பட்டது. அதை அவர்கள் பாலைவனத்தில் வைத்தார்கள். அங்கே மோசே மக்களை எல்லாரையும் கூடாரத்தில் அழைத்து, அனைவரும் கூட வேண்டும், ஏனெனில் நாம் தேவனை கௌரவிக்கவும் மகிமைப்படுத்தவும் பலிகளைச் செய்யவும் வேண்டும் என்று சொன்னார். எங்கள் தேவனை கௌரவிக்க பலிகள், பாவங்களின் மன்னிப்புக்காக பலிகள், பலவிதமான காரணங்களுக்காக மக்களெல்லாம் கூடினார்கள். லேவியராகமம் 8:3. லேவியராகமம் 8:3 நாம் காண்கிறோம். சொல்லப்போனால் சபையைப் பற்றிய இந்த கட்டளையை வேதாகமத்தின் பல வசனங்களில் காணலாம். நான் சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுக்கிறேன், ஏனெனில் நான் அதிகமாக பேசுவதால் நேரம் போய்விடும். நான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒருவேளை சிலர் சோர்வடைந்து இது மிகவும் நீண்ட போதனை என்று சொல்லக்கூடும். இல்லை, அப்படியென்றால் லேவியராகமம் 8:3 சொல்லுகிறது, தேவன் மோசேயோடு பேசிச் சொன்னார். அவர் ஆரோனையும் அவரது குமாரர்களையும் அழைத்து அவர்களை உடையணியச் செய்ய வேண்டும். மேலும் ஒரு காளையை பலியாக்குவதற்கும்
புளியில்லாத அப்பங்களை எடுத்துக்கொண்டு கூடாரத்தில் கொண்டு போகவும் சொன்னார். வசனம் 3 இல் சொல்லுகிறது. 3 முழு சபையையும் கூடாரத்தின் வாசலின் முன் கூடச் செய்யூர் ஆண்டவர் சொன்னார். முழு சபையையும், அனைத்து மக்களையும், அனைத்து ஜனங்களையும் கூடாரத்தின் வாசலில், அது ஆத்திரியம் என்று அழைக்கப்பட்டது, அங்கே கூட்ட வேண்டும் என்று. மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார். அவர்கள் அங்கே கூடினர். ஏனெனில் அங்கே ஆசாரியர்களையும் அவர்களின் குமாரர்களையும் அர்ப்பணிக்கத் தொடங்குவார். அவர்கள் பிரதான ஆசாரியராகவும் ஆசாரியர்களின் அந்த வம்சமாகவும் அர்ப்பணிக்கப்பட வேண்டியது. தேவன் அங்கே ஜனங்களின் முன் வெளிப்பட வேண்டியது. அனைத்து மக்களும் காணும்படியாக ஆரோனும் அவருடைய குமாரர்களும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அனைவரும் அவர்களை மதிக்கவும், தேவன் அவர்களை நியமித்தார், தேவன் அவர்களை வைத்தார் என்று அறியவும். ஆகையால் நாம் அங்கே காண்கிறோம், அந்த நாளில் தேவன் கூடுங்கள் என்று கட்டளையிட்டார். அதற்காகத்தான் அவர்கள் சாட்சிகளாக இருக்கும்படி தேவன் ஆரோனையும் அவரது குமாரர்களையும் ஆசாரியர்களாக நியமித்தார் என்பதை. அப்படியே அவர்கள் அனைத்து பலிகளையும் தேவையான சடங்குகளையும் செய்தனர். ஆகையால் அங்கே ஒரு நோக்கம் இருந்தது, மேலும் மக்கள் கூட வேண்டியது அவசியம். ஆனால் நான் உங்களுக்குச் சொன்னது போல, மோசேயின் எல்லா புத்தகங்களிலும் சபையை பற்றியே பேசுகிறது. மோசே எப்போதும் ஜனங்களை அங்கே கூட வைத்து தேவனை வணங்கவும் தேவனை துதிக்கவும், ஆண்டவர் கோபித்தபோது தேவனிடம் மன்னிப்பு கேட்கவும் அழைத்தார். ஆகையால் அனைவரும் அங்கே சென்று ஆத்திரியத்தில் கூடிக்கொண்டு சபையாகக் கூடி தேவனிடம் கருணையை வேண்ட வேண்டும். அந்த நாட்களில் இது உடலாரச் செய்யப்பட்டது. நாம் சங்கீதத்துக்குச் செல்லுகிறோம். சங்கீதங்களில் கூடுவதின் முக்கியத்துவத்தை அல்லது கூடுவதின் பயனை பார்ப்பதற்காக. நாம் ஏற்கனவே கூடுவதன் காரணத்தை தொடங்கிவிட்டோம். ஏன் தேவன் கூட வேண்டும் என்று விரும்பினார்? ஏன் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் தனித்தனியாக தேவனைத் தேடவும் தேவனை நோக்கி ஜெபிக்கவும் முடியாது என்று? ஆம், தேவன் கேட்கிறார், தேவன் பார்க்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் இன்னும் அதிகம் மகிழ்கிறார் எப்போது எல்லா மக்கள் ஒன்றாக கூடிக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களோ, அது ஆண்டவருக்கு மிகவும் இன்பமானதாகும். சங்கீதம் 2:2 இங்கே நாம் வாசிக்கப் போகிறோம். இந்த சங்கீதம் 2:2 இல் ராஜா தாவீது தேவனை துதிக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு இந்த சங்கீதத்தை பாடத் தொடங்குகிறார். தீர்க்கதரிசனம் செய்கிறார். இந்த தீர்க்கதரிசனத்தில் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய துன்பங்களையும் குறிப்பிடுகிறார். அவர் மனிதராக பூமியில் இருந்தபோது அனுபவித்த துன்பங்களைப் பற்றி பேசுகிறார். ஆகையால் வசனம் 2:2 இல் ஆண்டவர் இயேசு தாவீதின் வாயிலாக இந்தப் பாடலால் தந்தையிடம் சொல்கிறார். வசனம் 1:9 ஆனால் நீர், கர்த்தரே, என்னை விட்டு விலகாதிருப்பீராக, என் பலமாயிருக்கும் நீர் விரைவாக என்னை உதவி செய்ய வருவீராக என்று. ஏனெனில் ஆண்டவர் பூமியில் இருந்தபோது மிகுந்த துன்பங்களை அனுபவித்தார். சாத்தான் அவரை மிகவும் துரத்தியது. படையினரையும் ஆட்சியாளர்களையும் அவருடைய சகோதரர்களான யூதர்களையும் ஆசாரியர்களையும் பரிசேயர்களையும் சாத்தான் பயன்படுத்தி ஆண்டவருக்கு எதிராகச் சென்றது. ஆண்டவர் துன்புற்றார். ஏனெனில் அவர் மனிதராக நடந்து வலியை உணர்ந்தார். அதனால் சொல்லுகிறார். 1:9 ஆனால் நீர், கர்த்தரே, என்னை விட்டு விலகாதிருப்பீராக, என் பலமாயிருக்கும் நீர் விரைவாக என்னை உதவி செய்ய வருவீராக. 2 வாளிலிருந்து என் ஆத்துமாவை மீட்டருளும், நாயின் வல்லமையிலிருந்து என் ஜீவனை மீட்டருளும். 2:1 சிங்கத்தின் வாயிலிருந்து என்னைக் காப்பாற்றும், அது சாத்தானைப் பற்றி. 2:1 எருமைகளின் கொம்பிலிருந்தும் என்னைக் காப்பாற்றும், அது அந்த ஆண்டவருக்கு எதிரானவர்களைப் பற்றியது. பின் வசனம் 2:2 இல் சொல்லுகிறார். 2:2 உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் இயேசு இங்கே தந்தையிடம் பேசினார். தன்னை இரட்சிக்கவும் காக்கவும் பாதுகாக்கவும் உதவவும். ஏனெனில் அவருடைய பணி, அவருடைய வேலை, அவருடைய ஊழியம் தேவனுடைய நாமத்தை தனது சகோதரர்களுக்கு அறிவிப்பது.
அந்த நேரத்தில் தனது சகோதரர்களான யூதர்களுக்கு அறிவிப்பது என்று ஆண்டவரிடம் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று அறிந்திருந்தார். அந்த நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை நம்பவில்லை, அவரை நிராகரித்தார்கள். அதனால் ஆண்டவர் மற்ற சகோதரர்களை நோக்கியிருந்தார். தொலைவில் இருந்த பிறஜாதியினரை அவர்கள் மனந்திரும்பி ஆண்டவரின் சகோதரர்களாகவும் மாறுவார்கள் என்று அதனால் சொல்லுகிறார். 2 உமது நாமத்தை என் சகோதரர்க்கு அறிவிப்பேன், சபையின் நடுவே உம்மை துதிப்பேன். ஆண்டவர் இயேசு இந்த வாக்குறுதியை தந்தையிடம் செய்தார் சொல்லி 2 சபையின் நடுவே உம்மை துதிப்பேன். அப்படியானால் இந்த வேத வசனத்தின்படி அப்போது சபை எதற்காக இருந்தது? சபை என்பதன் பயன் ஆண்டவர் இயேசு வெளிப்படுவதாகும், அவர் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு மகளிரின் வாழ்விலும் இருப்பதாகும், அவர்கள் தேவனை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் மனிதர்களுக்கு தேவனை தேட உதவுவதற்கும் அவரை துதித்து மகிமைப்படுத்துவதற்கும் ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படுவதற்கும் சபை இருக்கிறது. அதனால் ஆண்டவர் தெளிவாகவே சொன்னார். 2 உமது நாமத்தை என் சகோதரர்க்கு அறிவிப்பேன், சபையின் நடுவே உம்மை துதிப்பேன். ஆகையால் நாம் திருச்சபையாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதை மண்டபம் என்று அழைக்கலாம், கூடம் என்று அழைக்கலாம், அல்லது ஆலயம் என்று அழைக்கலாம், நாம் கூடும் போது பரிசுத்த ஆவி அங்கே கூடும் அந்த ஆண்களையும் பெண்களையும் எடுத்து ஆண்டவர் வெளிப்படத் தொடங்குகிறார். அந்த மக்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பி தேவனைத் துதிக்கத் தொடங்குகிறார்கள், அவரை மகிமைப்படுத்துகிறார்கள், அவருக்கு கௌரவம் செலுத்துகிறார்கள், அவரை உயர்த்துகிறார்கள். பின்னர் தரிசனங்கள் வருகின்றன, தீர்க்க தரிசனங்கள் வருகின்றன, அற்புதங்கள், அடையாளங்கள், இந்த வெளிப்பாடுகளும் அந்த சபையில் நடக்கின்றன. ஆகையால் சபையில் கூடுவது எவ்வளவு முக்கியமானது! சபை மிக முக்கியம். இது 8 நாளுக்கு ஒருமுறை நடப்பதற்கானது அல்ல, ஏனெனில் தேவனை துதிப்பதும் அவரை தேடுவதும் ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஏதாவது காரணத்தால் ஒவ்வொரு நாளும் சபையில் கூட முடியாவிட்டால், உங்கள் வீட்டில் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி தேவனை துதிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் வேண்டும். சபையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது சங்கீதம் பார்க்கலாம், வசனம் இருந்து 8 வரை. சங்கீதம் 8:9. 1. கர்த்தருடைய கிருபைகளை நான் என்றைக்கும் பாடுவேன், என் வாயால் உமது விசுவாசத்தை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அறிவிப்பேன். ஆனால் இது நடக்க ஆண்டவர் தமது கிருபைகளை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு பாடப்படச் செய்ய என்ன தேவைப்படுகிறது? ஒரு சபை தேவைப்படுகிறது, கூடுகை தேவைப்படுகிறது, ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து சபையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் வந்து வெளிப்படுகிறார். இது நிறைவேறுகிறது. 1. என் வாயால் உமது விசுவாசத்தை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அறிவிப்பேன். 2. நான் சொன்னேன், கிருபை என்றைக்கும் கட்டப்படும், நீர்வானங்களில் உமது சத்தியத்தை நிலைநிறுத்துவீர். 3. நான் என் தேர்ந்தெடுத்தவனோடே உடன்படிக்கையைச் செய்தேன், என் அடியாரான தாவீதுக்கு சத்தியம் செய்து. 4. உன் சந்ததியை என்றைக்கும் நிலைநிறுத்துவேன், உன் சிங்காசனத்தை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு எடுப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவர் ஒரு சிங்காசனத்தை எல்லா தலைமுறைக்கும் நிலைநிறுத்தப் போகிறார் என்றால், அவர் ஒரு சபையை தேடுகிறார், ஒரு கூட்டத்தை கேட்கிறார். அங்கே எல்லோரும் ஒன்றாய் கூட வேண்டும், அப்போதுதான் தேவன் வெளிப்படுவார். 5. வானங்கள் உமது அதிசயங்களைப் போற்றும், கர்த்தாவே, உமது சத்தியமும் பரிசுத்தவான்களின் சபையிலே போற்றப்படும். ஆகையால் சபை எதற்கு பயன்படுகிறது? தேவன் வெளிப்படத் தொடங்குவதற்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவதற்கும். ஆண்டவர் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறார், ஆனால் ஒவ்வொருவரிலும் வேறுவிதமாக வெளிப்படுகிறார், ஏனெனில் ஆவிக்குரிய பரிசுகள் பலவாக உள்ளன. அப்படி இருக்கையில் மக்கள் எல்லோரும் தேவனை அறியத் தொடங்குவார்கள். அதனால் ஆண்டவர் சபை மிகவும் அவசியம் என்று கண்டார், சபையாக கூடுதல் தேவை என்று கண்டார். அதில் ஞாயிற்றுக்கிழமைகளுக்காக மட்டுமல்ல, யாராவது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் சபைக்கு செல்வதே போதுமானது என்று நினைத்தால் அவர்கள் ஒருபோதும் எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெறமாட்டார்கள், ஒருபோதும் ஆவிக்குரிய பரிசுகளையும் பெறமாட்டார்கள்.
ஒருபோதும் தேவன் தமது வாழ்வில் வெளிப்படுவதை அனுபவிக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் வாரத்திற்கு ஒரே நாளில் மட்டும் சபையாகச் சேர்ந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவைப் பேண வேண்டும். மேலும் சபையாக கூடுதல் மிகவும் முக்கியமானது, முடியாதவர்கள் தவிர. 6. வானங்களில் கர்த்தருக்கு சமமானவர் யார்? பலவான்களின் குமாரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? யாருமில்லை. 7. பரிசுத்தவான்களின் பெரிய சபையிலே தேவன் பயப்படத்தக்கவர் என்று சொல்லுகிறது. அதாவது தேவன் போற்றப்படுவார், மகிமைப்படுத்தப்படுவார். பயப்படத்தக்கவர் என்றால் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கப்படுகிறார், புகழப்படுகிறார், வணங்கப்படுகிறார், உயர்த்தப்படுகிறார் என்பதே அர்த்தம். இங்கே சொல்லும் பொருள் 7. பரிசுத்தவான்களின் பெரிய சபையிலே தேவன் பயப்படத்தக்கவர், அதாவது எல்லா பரிசுத்தவான்களும். ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவரின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை வணங்குவார்கள், பாடுவார்கள், கீர்த்தனைகள் செய்வார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஆகையால் 7. தேவன் பயப்படத்தக்கவர் என்றபோது அது அஞ்சிக்கொள்ள வேண்டிய பயமல்ல, மாறாக அன்பும் ஸ்தோத்திரமும் ஆசீர்வாதமும் வணக்கமும் செலுத்தப்பட வேண்டியவர் என்று அர்த்தம். கர்த்தரை அஞ்சுங்கள் என்றால் கர்த்தரை கீர்த்தியுங்கள் என்பதே அர்த்தம். பரிசுத்தர்களின் பெரிய சபையில் தேவன் பயங்கரமுள்ளவர், அவரைச் சுற்றி இருப்பவர்களில் எல்லாரினும் மேன்மைமிக்கவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆகையால் எங்கள் தேவனைச் சுற்றி இருக்க என்ன வேண்டும்? சபையிலே கூட வேண்டும். சபையிலே கூடுதல் அவசியம். சேனைகளின் கர்த்தாவாகிய யெகோவாவே, உம்மைப் போலவர் யார்? வல்லவராயிருக்கிறீர் கர்த்தாவே, உமது சத்தியம் உம்மைச் சூழ்ந்திருக்கிறது. அதுதான், உமது சத்தியம் உம்மைச் சூழ்ந்திருக்கிறது. யார் உம்மைப் போல? நீர் வல்லவர். ஆகையால் பரிசுத்தர்களின் சபையில் நீர் வெளிப்படுகிறீர். சபையிலே கூட வேண்டும். அப்பொழுது உமது வெளிப்பாடு வரும், உமது பரிசுத்த ஆவி வரும், உமது அற்புதமான வரங்கள் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சேரும். எவ்வளவு முக்கியமாயிருக்கிறது சபையிலே கூடுதல். சங்கீதம் 1:7. சங்கீதம் 1:7 வசனம் 3. நாம் வசனம் 3 மற்றும் 3:2 படிக்கிறோம். வசனம் 3 சொல்கிறது. சரி, வசனம் 1 சொல்கிறது. 1. கர்த்தருக்கு துதி செய்க, அவர் நன்மை உள்ளவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. 2. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சொல்லட்டும், அவர் அவர்களைச் சத்துருவின் கையில் இருந்து மீட்டார். 3. அவர் அவர்களை தேசங்களிலிருந்து, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து சேர்த்தார். இங்கே சின்னமாக, உவமையாக, படங்களாகச் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய இடங்களில் இருந்து தம்முடைய மீட்கப்பட்டவர்களை சேர்த்தார் என்று. ஏனெனில் உலகத்தின் அந்த 4 மூலைகளில் இருந்தும் பூமிக்கோளிலிருந்தும் ஆண்டவருடைய சபை உருவாகும். ஆண்டவருடைய சபை எல்லா ஜாதிகளிலிருந்தும் வந்த மக்களோடு உருவாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் அது சொல்கிறது. 2. மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் சொல்ல வேண்டும் என்றும் கூடியவர்கள் பேச வேண்டும் என்றும் சொல்கிறது. அவர்கள் ஆண்டவருடைய வல்லமையை பற்றி பேச வேண்டும் என்று. அதற்காகவே சபை தேவையானது. ஏனெனில் அங்கே நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து, உங்கள் வீட்டிலிருந்து, உங்கள் குடும்பத்தாரிடம் பேசுவீர்கள். ஆனால் அவர்கள் இனி உங்களை கேட்க விரும்பவில்லையெனில், அப்பொழுது உங்களிடம் பேச யாரும் இல்லை, சொல்ல யாரும் இல்லை. உங்களிடம் தேவனைப் பற்றி நீங்கள் உணரும் விஷயங்களே, தேவனுக்கு நீங்கள் தர விரும்புகிறதே, ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறதே, துதிகளே, மானத்தை, மகிமையை வெளிப்படுத்த யாரும் இல்லை. ஆகையால் நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் அதைச் செய்ய முடியாது. சபையிலே கூட வேண்டும். அதுவே சபை. மேலும் அது 8 நாட்களுக்கு ஒருமுறை அல்ல. நாம் வசனம் இல் தொடர்கிறோம். அது சொல்கிறது. தேவன் வசனம் சொல்கிறது. 3. கர்த்தருடைய கிருபையையும் மனுஷகுமாரருக்காக அவர் செய்த அதிசயங்களையும் அவர்கள் ஸ்தோத்திரிப்பார்களாக. 3. ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் கூட்டத்திலே அவரை துதிப்பார்களாக.
ஆகையால் சபை எங்கள் தேவனை துதி செய்யவும் மகிமைப்படுத்தவும் முக்கியமானது. இங்கே எசாயா 4:3-9. எசாயா 4:3. நான் சொன்னபடி நான் சில வசனங்களை மட்டுமே தேடினேன். சபையைப் பற்றி பேசும் வசனங்கள் பல உள்ளன. ஆனால் நான் தேர்ந்தெடுத்த இந்த சில வசனங்கள் நம்மை மீண்டும் நினைவூட்டவும் மீண்டும் நம்முடைய போதனையில் இதை வைத்துக் கொள்ளவும் உதவுகின்றன என்று நினைக்கிறேன். நம்மால் மறக்கப்படாமல் இருக்கவும் சபை கூடுவதன் முக்கியத்துவத்தை நாம் மதிக்கவும். ஏனெனில் அங்கே தேவன் வெளிப்படுகிறார். ஆண்டவரின் சந்நிதி உடனடியாக வெளிப்படுகிறது. எப்போது எல்லோரும் ஒன்றாய் கூடுகிறோமோ ஆண்டவரில் கூடுகிறோமோ அப்போது. எசாயா 4:3-9 சொல்கிறது. அது சொல்கிறது 9 அனைத்து ஜாதிகளும் ஒன்றாய்ச் சேரட்டும். இங்கே தீர்க்கதரிசி எசாயா தான் பேசுகிறார். தன் தீர்க்கதரிசனத்தில் பேசுகிறார். எதிர்காலத்தைப் பற்றி கடைசி நாட்களைப் பற்றி பேசுகிறார். எதிர்காலத்தில் மீட்பர் இரட்சகர் வருவார் என்றும் அவர் தமது வார்த்தையை போதிக்க வருவார் என்றும் மக்களின் இருதயங்களை மாற்ற வருவார் என்றும் அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை நேரான வாழ்க்கையை பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காக வருவார் என்றும் தீர்க்கதரிசி எசாயா சொல்கிறார். இதுவே அவர் இந்த அதிகாரத்தில் தீர்க்கதரிசனம் செய்தார். மேலும் வசனத்தில் சொல்கிறது 9 அனைத்து ஜாதிகளும் ஒன்றாய்ச் சேரட்டும் என்று. ஏனெனில் இங்கே அந்நிய ஜாதிகளையும் சேர்த்திருக்கிறார். இரட்சிப்பு யூதர்களுக்கே மட்டுமல்ல, அந்நிய ஜாதிகளும் இந்த இரட்சிப்பில் இந்த சுவிசேஷத்தில் பங்கு பெறுவார்கள் என்றும் சொல்கிறார். ஆண்டவர் சொன்னார் 9 அனைத்து ஜாதிகளும் ஒன்றாய்ச் சேரட்டும், அனைத்து ஜனங்களும் கூடட்டும் என்று. ஆனால் அது நான் மறுநாள் சொன்னபடி அல்ல. நாம் அங்கே சபை கூடுவதற்காக விமானம் எடுத்து அந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்பதல்ல. 9 அனைத்து ஜாதிகளும் ஒன்றாய்ச் சேரட்டும், ஜனங்கள் கூடட்டும் என்று சொல்லும்போது அதற்கு பொருள் உலகின் பல தேசங்களில் பல இடங்களில் உள்ள மக்கள் அல்லது சபைகள். அவர்கள் அங்கே சபையாகச் சேர்ந்து கொள்ளும்போது அவர்கள் அங்கே கூடுகிறார்கள். இங்குள்ள நாங்களும் கூடுகிறோம். அப்பொழுது எல்லாரும் ஆண்டவரில் ஒன்றாய் இருப்போம். ஏனெனில் பரிசுத்த ஆவி வருகிறார். தேவன் ஒவ்வொரு சபையிலும் வெளிப்படுகிறார். எல்லோரும் ஒரே விஷயத்தை உணருமாறு செய்கிறார். அதே அன்பு, அதே விசுவாசம், ஒரே ஆண்டவர், ஒரே பரிசுத்த ஆவி, எல்லாமும் ஆண்டவரில் ஒன்று. தெய்வீக வெளிப்பாடு. ஆண்டவர் அங்கே ரஷ்யாவில் இருக்கும் அந்த குழுவுக்கு, அந்தச் சபைக்கு பரிசுத்த ஆவியையும் ஆவிக்குரிய வரங்களையும் தரப்போகிறார். அவர்களுக்கு அழகான வாக்குத்தத்தங்களை செய்யப் போகிறார். இங்கே எங்களுக்கும் பரிசுத்த ஆவி பேசுகிறார். எங்களுக்கும் அற்புதமான வாக்குத்தத்தங்களை செய்கிறார். ஆகையால் அவர் ஒன்றிணைக்கிறார். அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் அங்கே ஒன்றுபாடு உள்ளது. ஏனெனில் தேவனே அங்கே பல தேசங்களின் அந்த சபைகளின் நடுவில் இருக்கிறார். ஆனால் சபை கூடுதல் முக்கியமானது. அப்படியே இங்கே சொல்கிறது. வசனத்தை நான் முடித்து படிக்கிறேன். 9 அனைத்து ஜாதிகளும் ஒன்றாய்ச் சேரட்டும், அனைத்து ஜனங்களும் கூடட்டும். இவர்களில் யார் இதை பற்றிய புதிய செய்திகளை எங்களுக்கு அறிவிக்கிறார்கள்? யார் முதல் நிகழ்ச்சிகளை எங்களுக்கு கேட்கச் செய்கிறார்கள்? தங்கள் சாட்சிகளை நிறுத்தட்டும், தங்களை நீதி பண்ணிக் கொள்ளட்டும், கேட்கட்டும், சொல்லட்டும், இது உண்மை என்று. ஏனெனில் இங்கே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பர் தமது சுவிசேஷத்தை போதிக்க வருவார் என்பதையே. அதனால் அவர் சொல்லிக் கொண்டிருப்பது, யார் அதை கேட்பார்? அந்த சுவிசேஷத்தை யார் கேட்பார்? யார் சாட்சி ஆவார்? யார் தங்களை நீதி பண்ணிக் கொள்ளுவார்? அப்படியானால் அந்த கேட்பவர்கள், சுவிசேஷத்தை நம்பிச் சொல்லப் போகிறவர்கள் அவர்கள்தான். அதாவது நாங்கள் நம்பியிருக்கிறோம். அதனால் நாமே அவருடைய சாட்சிகள். ஏன்? எதை நாங்கள் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? வசனம் சொல்கிறது 1 நீங்கள் எனது சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தேர்ந்தெடுத்த என் தாசன், அவர்தான் மீட்பர், இரட்சகர், மெசியா. நீங்கள் என்னை அறிந்து என்னில் விசுவாசித்து நானே அவர் என்று உணர்ந்து கொள்வதற்காக. எனக்கு முன்னால் தேவன் எவரும் உருவாக்கப்படவில்லை, எனக்குப் பிறகும் உருவாக்கப்பட மாட்டார். அப்பொழுது அவர் சொல்கிறார் 1 நானே கர்த்தர், என்னைத் தவிர இரட்சிப்பவன் இல்லை என்று.
ஆண்டவர் இங்கே இரட்சிப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் போதிக்கப்பட்ட வார்த்தையைப் பற்றியும் அதைக் கேட்டவர்களைப் பற்றியும், உதாரணமாக முதல் அப்போஸ்தலர்கள், பின்னர் மற்ற மக்களும் நாங்களும் இங்கே ஆண்டவரைப் பற்றிச் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வல்லமையே எங்களில் சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் இருக்கிறார், தேவன் உண்மையானவர் என்பதைச் சாட்சிகளாக இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரே தேவன் என்பதைச் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் பூமிக்கு வந்தார், மனிதராக மாறினார். ஒரு காலத்திற்கு மனிதர்களோடு வெளிப்படுவதற்காக தேவன் அவ்வாறு விரும்பினார். ஆனால் அவர் தேவனே. மேலும் நாங்கள் சாட்சிகள். அவர் செய்த அதிசயங்களைப் பார்த்தோம், அடையாளங்களை, அற்புதங்களை. தேவன் செய்த அற்புதங்களைப் பார்த்தோம். தேவன் பல சுகங்களைச் செய்தார். பலவிதமான நோய்களைச் சுகமாக்கினார், விடுதலை செய்தார். ஆண்டவர் கூட மரித்தவர்களை உயிர்ப்பித்தார். ஏற்கனவே இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். நாங்கள் அதற்கு சாட்சிகள். நாங்கள் சாட்சிகள். அதனால்தான் நாம் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தேவன், அவரே தேவன். அப்படியானால் யாராவது சொன்னால், இல்லை, நான் ஆண்டவருடைய சாட்சி, ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை மறுக்கிறேன். இல்லை, இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதர், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர், ஒரு தீர்க்கதரிசி என்று. அப்பொழுது நான் எதற்கும் யாருக்கும் சாட்சி அல்ல. ஒருவர் தேவனுக்கு சாட்சி இருக்க வேண்டும், அவருடைய வல்லமையுக்கும் அவருடைய வெளிப்பாட்டுக்கும், அவர் செய்த எல்லாவற்றுக்கும். அவர் தமது ஒரே ஜனிக்கப்பட்ட குமாரனை அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தமது ஒரே ஜனிக்கப்பட்ட குமாரனை அன்புக்காக உலகத்துக்கு தந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஒரே ஜனிக்கப்பட்ட குமாரனை தேவன் உலகத்திற்கு அனுப்பும்போது அவருக்கு மாம்சம் தந்தார். அவருக்கு மாம்சம் தந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அவர் ஒரு பெண்ணினின்று பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது, மனிதனாக நடந்து கொள்ளும்படி. அப்படியானால் அவரே அந்த தேவன். அவர் சுவிசேஷத்தை போதித்தபோது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவர் மக்களைச் சேர்த்தார். மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர் அவர்களிடம் பேசினார், அவர்களுக்கு போதித்தார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். மக்கள் பார்த்தார்கள். பலர் சொன்னார்கள், நான் சாட்சி, இவர்தான் இயேசு, தேவனுடைய குமாரன். இவர்தான் தேவன், இது வேறொன்றுமில்லை. எங்களோடு இருப்பவர் தேவனே, எங்களை போதிக்கிறார், ஏனெனில் அவர் வெளிப்படுகிறார் என்று. அதுவே சாட்சியாக இருப்பதன் அர்த்தம். ஏனெனில் சிலர் சொல்கிறார்கள், நான் தேவனுடைய சாட்சி என்று. ஆனால் எதற்குச் சாட்சி? ஒருபோதும் பரிசுத்த ஆவியைப் பெறவில்லை என்றால், ஒருபோதும் நாவுகளால் பேசவில்லை, ஒருபோதும் ஒரு வரம் பெறவில்லை, ஒருபோதும் ஆண்டவருடைய கையினால் ஒரு அற்புதத்தைப் பார்த்ததில்லை, ஒருபோதும் ஒருவர் மேல் கைகளை வைத்து நோயாளிக்கு பிரார்த்தித்த போது எதையும் பார்க்கவில்லை, தேவன் ஒருபோதும் அவரை பயன்படுத்தவில்லை. அப்படியானால் அவர் எதற்குச் சாட்சி? ஆகையால் நாம் ஞானமுள்ளவர்களாகவும் புத்திமான்களாகவும் இருக்க வேண்டும். நாமே நம்மையும் உண்மையாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது ஒன்றை உறுதியாகச் சொல்லும்போது அதற்கு அடிப்படை இருக்க வேண்டும், ஒரு உண்மை இருக்க வேண்டும். நாம் பேசுகிறதற்கும் சொல்கிறதற்கும் நம்புகிறதற்கும் நாம் எங்கு நிற்கிறோமோ அதற்கும் சான்று இருக்க வேண்டும். சரி, அதற்கே நாமே புத்திசாலிகள் என்று சொல்லலாம். மேலும் ஆண்டவரிடமிருந்து அந்த புத்தியை வேண்டுகிறோம். நான் யார்? நான் எங்கே இருக்கிறேன்? நான் ஏன் இருக்கிறேன்? நான் யார் என்பதை அறியத்தக்கபடி. சரி, இங்கே நாம் சபையைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவன் வெளிப்படுவதற்காக அந்தச் சபை முக்கியமானது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த வசனத்தில் சபை மிகவும் முக்கியமானது, ஏனெனில் எல்லோரும் தேவனுடைய வெளிப்பாட்டின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். எத்தனை முறை 10,000 அல்லது 20,000 அல்லது 30,000 பேர் ஒரு இடத்தில் ஒரு அரங்கில் கூடினர்? தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு வேதாகம பயிற்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது, ஆண்டவரை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருந்தது, ஜெபிக்கப்பட்டது. தேவன் வெளிப்பட்டார். தேவன் சுகங்களைச் செய்தார், விடுதலைகளைச் செய்தார், சூன்யங்களை நீக்கினார், மந்திரங்களை நீக்கினார், வெளிப்பட்டார். மக்கள் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், மக்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அதற்குப் பெயர்
நான் சாட்சி, அந்த வல்லமையின் சாட்சி, அந்த தேவனுடைய இருப்பின் சாட்சி. அவர் இருக்கிறார். நான் அதை அனுபவித்தேன், பார்த்தேன். நோயாளிகளைப் பார்த்தேன். தேவன் அவர்களைச் சுகமாக்கினார். ஆம், சபையில், சபை கூட்டத்தில், அல்லது அங்கே அரங்கில் நாம் வேதாகம பயிற்சியில் இருந்தபோது தேவன் அற்புதங்களைச் செய்தார். ஆகையால் அதுவே நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருப்பது அந்த சபை கூடுவதன் முக்கியத்துவத்தைப் பற்றியே. அதே நேரத்தில் நாங்கள் இங்கே வலியுறுத்திக் கொண்டிருப்பது நாம் தேவனுக்குச் சாட்சி சொல்ல வேண்டும், நாம் அனுபவித்ததைப் பற்றியே. மக்கள் எங்களுக்குச் சொல்வதையல்ல. ஏனெனில் மக்கள் புத்தகங்களின் மூலம் அல்லது எழுத்துக்களின் மூலம் பல விஷயங்களைச் சொல்லக்கூடும். ஆனால் இல்லை, நான் சொல்வது என்ன பார்த்தேன், என்ன கேட்டேன், என்ன உணர்ந்தேன், என்ன வாழ்ந்தேன், என் உண்மை. அதுவே நான் மக்களிடம் சொல்கிறேன், பகிர்கிறேன். அதுவே அற்புதமானது. நாம் இங்கே எசேக்கியேல் புத்தகத்தில் தொடர்கிறோம். எரேமியா புத்தகத்திற்கு அடுத்தது எசேக்கியேல். அதிகாரம் 1:1, வசனம் 1:7 சபையைப் பற்றிப் பேசுகிறது. 1:1-1:7. தீர்க்கதரிசி எசேக்கியேலும் தன் தீர்க்கதரிசனத்தை தந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம், யூதா ஜனங்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசனத்தை தந்தார். இங்கே ஆம் வசனத்தில் சொல்கிறது 1:7, ஆகையால் சொல்லுவாயாக, கர்த்தராகிய ஆண்டவர் இப்படிச் சொல்லுகிறார். இங்கே தேவன் எசேக்கியேலிடம் சொன்னார், போய் அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் செய், தீர்க்கதரிசனம் செய்யு. 1:7, ஆகையால் சொல்லுவாயாக, கர்த்தராகிய ஆண்டவர் இப்படிச் சொல்லுகிறார். நான் உங்களை ஜனங்களிலிருந்து சேர்த்துக்கொண்டு, நீங்கள் சிதறிக் கிடக்கும் தேசங்களில் இருந்து உங்களைச் சேர்த்துக்கொண்டு, உங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை கொடுப்பேன் என்று. இங்கே அது ஒரு உடலுறவு விஷயமாக பேசப்பட்டது. மேலும் சொல்கிறது 1:8, அவர்கள் திரும்பி வந்து அதிலிருந்து தங்கள் விக்கிரகாராதனைகளையும் அசிங்கங்களையும் நீக்கிவிடுவார்கள். 1:9, நான் அவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் கொடுப்பேன் என்று. ஆகையால் இதுவே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் செயல். இதைச் செய்தவரும் செய்து கொண்டிருப்பவரும் செய்பவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஏனெனில் அவர் நேற்று, இன்றும், என்றென்றும் ஒருவரே. அப்படியே அவர் தமது காலத்தில் இவைகளைச் செய்தார். அவர் சுவிசேஷத்தை போதித்தபோது ஆண்டவர் இவைகளையெல்லாம் செய்தார். பின்னர் அவர் தமது தூதர்களாகிய அப்போஸ்தலர்களையும் மற்ற அனைவரையும் விட்டுச் சென்றார். அவர்களிடம் சொன்னார், உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள், எல்லோரிடமும் பேசுங்கள், இந்தச் சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லுங்கள். நான் ஒவ்வொருவருக்கும் என் ஆவியின் பங்கைக் கொடுக்கப் போகிறேன், ஒவ்வொருவரோடும் வெளிப்படப் போகிறேன். அவர்கள் இந்த பணியைத் தொடரச் செய்வதற்காக. ஆகையால் அவர் சொல்வது 1:7, நான் உங்களைச் சேர்த்துக் கொள்வேன், உங்களைச் சேர்ப்பேன் என்று. ஆண்டவர் சொல்வது அவர்களை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு அழைத்துச் சென்று அங்கே வாழச் செய்வது அல்ல. அவர் சொல்வது, ஆண்டவரின் வார்த்தை அந்த மக்களின் இருதயங்களுக்கு வரும், அவர்கள் நம்புவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். பின்னர் அவர்கள் சபை கூடத் தொடங்குவார்கள். ஏனெனில் பலர் நம்பப் போகிறார்கள். அவர்கள் சபை கூடத் தொடங்குவார்கள், தேவனைத் துதித்து மகிமைப்படுத்தத் தொடங்குவார்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லத் தொடங்குவார்கள், தேவன் வெளிப்படத் தொடங்குவார், அவருடைய பரிசுத்த ஆவி ஒவ்வொரு ஆணிலும் பெண்ணிலும் வெளிப்படத் தொடங்குவார். ஆகையால் அந்த முறையில் தேவன் அவர்களிலே வெளிப்படத் தொடங்குகிறார். அவர்களுக்கு தமது சத்தியத்தையும் தமது வழியையும் தமது உபதேசத்தையும் காட்டுகிறார். இங்கே அவர் சொல்வது 1:9, நான் அவர்களுக்கு ஒரு இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் கொடுப்பேன் என்று. அது உண்மையே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நிக்கோதேமோசு சொன்னபோது, நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் இயேசு சொன்னார், மறுபடியும் பிறக்க வேண்டும், ஏனெனில் ஒரு புதிய இருதயமும் ஒரு புதிய ஆவியும் வேண்டும் என்று. இதைச் செய்யும்வர், இந்தச் செயலைவோ அல்லது அற்புதத்தையோ செய்பவர் எங்கள் தேவனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம், மெசியா, இரட்சகர். ஆகையால் அவர் சொல்கிறார், அவர் தம்முடைய தேர்ந்தெடுத்தவர்களை எல்லோரையும் சபை கூட்டப் போகிறார் என்று. ஆகையால் உலகமெங்கும் ஆண்டவரின் வார்த்தையின்படியும் அவர் சொன்னதின்படியும் நாம் இப்போது காண்பதின்படியும் உலகமெங்கும் தேவனைத் துதித்து மகிமைப்படுத்தும் சபைகள் இருக்கும். ஆனால் அங்கே இருப்பவர் தேவனே. அவர் போதித்து வழிநடத்தி நடத்துகிறார், யாரும் வழுதவராமல்.
ஒவ்வொருவரும் வேறு வேறு கருத்துக்களோடு இருக்காமல் அனைவரும் ஆண்டவரில் ஒருவராய் கிறிஸ்துவில் ஒருவராய் இருக்கும்படி எபேசியரில் சொல்வது போல ஒரே தேவன், ஒரு விசுவாசம், ஒரு ஆண்டவர், ஒரு ஸ்நானம், ஒரு பரிசுத்த ஆவி என்று இதைத்தான் தேவன் ஒவ்வொரு சபையிலும் உலகின் பல இடங்களில் செய்கிறார். மேலும் சபை கூடுவதன் பயன் என்னவென்றால் தேவன் வெளிப்படுவார். மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய சாட்சிகளாக இருக்க முடியும். சாட்சிகளாக அப்பொழுதுதான் நாம் அந்த கீதத்தை பாட முடியும், நான் தேவனுடைய வல்லமையின் சாட்சி. மத்தேயு, நாம் மத்தேயுவுக்குப் போவோம். மத்தேயு 1:8. மத்தேயு 1:8 சபையைப் பற்றி என்ன சொல்கிறது? 1:8, 2. மத்தேயு 1:8, 2. ஆமாம், எவ்வளவு அழகான வசனம்! ஆண்டவர் இயேசு இங்கே சொல்கிறார், தம் சுவிசேஷத்தை உவமைகளில் போதித்தார், பல விஷயங்களைப் போதித்தார். ஆண்களும் பெண்களும் நல்ல முறையில் வாழ்வதை போதித்தார். இங்கே ஆண்டவர் 1:9 ஆம் வசனத்தில் சொல்கிறார். 1:9, மீண்டும் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். 1:9, உங்களில் இருவர் பூமியிலே எந்த விஷயத்தை வேண்டிக் கொள்ளும்படியாக ஏகமனதாக இருந்தால் என் பரலோகத்திலிருக்கும் பிதா அவர்கள் வேண்டுகிறதை கொடுப்பார். 2, ஏனெனில் இருவர் மூவர் என் நாமத்தில் கூடின இடத்தில் நான் அவர்களுக்கிடையில் இருக்கிறேன். ஆகையால் எவ்வளவு அழகானது அந்த ஆண்டவரின் வாக்குத்தத்தம்! சபை எவ்வளவு முக்கியமானது! ஆகையால் நாம் எப்போதும் வீட்டிலேயே இருக்க முடியாது. என் வீட்டிலேயே தனித்தனியாக ஜெபித்து தேவனைத் தேட முடியாது. நாம் சபை கூட்டத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவன் வெளிப்படுவார். ஒருமுறை ஒரு சகோதரி எனக்குச் சொன்னார், ஒருவரே அல்ல, பலரும் சொன்னார்கள், நான் சபைக்குப் போக முடியவில்லை. ஏனெனில் சரி, நாம் நோயாக இருந்தோம், அது கஷ்டமாக இருந்தது. ஆனால் வீட்டில் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரைத் தேடுகிறோம், வேதாகமத்தை வாசிக்கிறோம், கீர்த்தனைகள் பாடுகிறோம். ஆனால் அது ஒன்று போல இல்லை. அது சபையில் இருப்பது போல அல்ல. அது சபைக்குப் போவது போல அல்ல. அது அதே போல உணரப்படவில்லை. எவ்வளவு கடினம்! நான் என் அறையில் தனியாக ஜெபிக்கும்போது, இல்லை, நான் 5 நிமிடம் ஜெபிக்கிறேன், உடனே சோர்வாகிறேன். ஆண்டவரிடம் சொல்ல எதுவும் இல்லை. ஆனால் நான் சபைக்குப் போகும்போது, ஆண்டவரைத் துதிக்க சபை கூட்டத்தில் போகும்போது, அங்கே நாம் 1 மணி நேரம் பாதி தங்கி ஜெபிக்கிறோம். நேரம் போய்விடுகிறது. அங்கே அது எளிதாகவும் சுலபமாகவும் இருக்கிறது என்று சொன்னார்கள். நிச்சயமாக அவர்கள் சரியாக சொல்கிறார்கள். கண்டிப்பாக சரியாக சொல்கிறார்கள். ஏனெனில் ஆண்டவர் சொன்னார், சபை கூட வேண்டும் என்று. சபை எவ்வளவு முக்கியமானது! வீட்டில் ஆண்டவரிடம் ஜெபிக்கலாம், நன்றி சொல்லலாம். ஏனெனில் நீங்கள் ஏதேனும் காரணத்தால் சபைக்குச் செல்ல முடியவில்லை என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் அந்த குறை இருக்கும். சபை எவ்வளவு அழகானது! அங்கே கூடிக்கொண்டிருப்பது. ஏனெனில் பரிசுத்த ஆவி, ஆண்டவர் உடனடியாக வெளிப்பட ஆரம்பிப்பார். ஒருவர் அந்த ஆண்டவரின் சூட்டை உணருவார், பரிசுத்த ஆவியின் சூட்டை உணருவார். மேலும் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இருவர் மூவர் கூடினால் கூட நான் அங்கே இருப்பேன் என்று. எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம்! அவரது வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. அப்போஸ்தலர் செயல்கள். நாம் அப்போஸ்தலர் செயல்களுக்கு போவோம். அப்போஸ்தலர் செயல்கள் அதிகாரம் 7, வசனம் 3-8. வசனம் 7. இங்கே அப்போஸ்தலராகிய எஸ்தேவான் பேசுகிறார். இங்கே அப்போஸ்தலர் எஸ்தேவான் அல்லது சுவிசேஷகர். அவர் அந்த நேரத்தில் தம் சத்துருக்களின் கையில் இருந்தார். அவர்கள் அவரை கல்லெறியப் போகிறார்கள். ஆனால் எஸ்தேவானை அவர்கள் கல்லெறிவதற்கு முன் அவர் ஆண்டவரின் ஒரு செய்தியை போதிக்கத் தொடங்கினார். அவர் போதிக்கத் தொடங்கினார். மோசேயிலிருந்து ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் அந்த மக்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். அவருடைய சத்துருக்கள், அந்த நேரத்தில் அவரை துரத்திக் கொண்டிருந்தவர்கள், அவருடைய உயிரை எடுக்கப் போகிறவர்கள். அவர் போதிக்கத் தொடங்கினார். மோசேயிலிருந்து ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆம் வசனத்தில் அவர் அவர்களிடம் சொல்கிறார். 3:7. இவர்தான் அந்த மோசே. அவர் இஸ்ரவேல் புத்திரனிடம் சொன்னார், உங்களுடைய தேவனாகிய ஆண்டவர் உங்களுடைய சகோதரர்களில் இருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார், அவரைக் கேட்பீர்கள் என்று.
அவர் கிறிஸ்துவாகிய இயேசுவை பற்றி போதித்தார். மேலும் சொன்னார், மோசே சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள், ஆண்டவர் அவரைப் போல ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று. அவர் சொன்னார். அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவே. எஸ்தேவான் அவர்களிடம் நேராகச் சொல்லவில்லை, பாருங்கள், அவர்தான் தேவன் என்று. எஸ்தேவான் நினைத்திருக்கலாம், நான் அவர்களிடம் அவர் தேவன் என்று எப்படி சொல்வது? அவர்கள் எனக்கு எதிராக கோபமாக இருக்கிறார்கள், ஆண்டவருக்கும் எதிராக இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நான் அவர்களிடம் அவர் தீர்க்கதரிசி என்று சொல்வேன், ஏனெனில் உண்மையில் ஆண்டவர் பரிசுத்த ஆசாரியர், அவர் தீர்க்கதரிசி, அவர் ராஜா, அவர் இரட்சகர், முன்னோடியாகியவர், அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன், அவரே தேவன். ஆகையால் எஸ்தேவான் தன் ஞானத்தில் சொல்கிறார், நான் அவர்களிடம் தீர்க்கதரிசி என்ற பக்கம் சொல்லப் போகிறேன், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் நம்பவும் என்று. ஆகையால் அவர் அவர்களிடம் சொன்னார், இவர்தான் அந்த தீர்க்கதரிசி, மோசே சொன்னவர். தேவன் எதிர்காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று. அதுவே இந்த நாசரேயனாகிய இயேசு. மற்றும் வசனம் சொல்கிறது 3:8, இவர்தான் அந்த ஒருவர், அவர் சினாய் மலையில் அவரோடு பேசிய தூதருடனும் எங்கள் பிதாக்களுடனும் வனாந்தரத்தில் சபையோடு இருந்தார், எங்களுக்கு அளிக்க வேண்டிய ஜீவ வார்த்தைகளைப் பெற்றார். எஸ்தேவான் கூடச் சொன்னார், அவர் தூதருடன் பேசிக் கொண்டிருந்தார் என்று. அவர்களை சற்றே உருக்கமாக்குவதற்காக அவர் நேராகச் சொல்லவில்லை, அங்கே மோசே தேவனோடு நேருக்கு நேர் பேசிக் கொண்டிருந்தார் என்று. உண்மையில் தூதர்களும் அங்கே இருந்தார்கள், ஆனால் மோசே ஆண்டவரோடு நேருக்கு நேர் பேசினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே எஸ்தேவான் அவர்களை சற்றே உருக்கமாக்கவும் சற்றே எச்சரிக்கையாகவும் இருக்கவும், ஏனெனில் அங்கே அவருடைய சத்துருக்கள் கற்களை தயாராக வைத்துக்கொண்டு அவர் மேல் எரியத் தயாராக இருந்தார்கள். ஆகையால் அவர் அவர்களிடம் சொன்னார். 3:8, இவர்தான் அந்த மோசே, அவர் அங்கே அந்தச் சபையில் இருந்தார். ஆனால் இப்போது இந்த மோசே என்பவர் இயேசு கிறிஸ்துவே, நான் உங்களுக்கு போதிக்கிறவர், நீங்கள் என்னை கல்லெறியப் போகிற இயேசு கிறிஸ்துவே. மேலும் அவர் சொன்னார். 3:8, சினாய் மலையில் எங்கள் பிதாக்களோடு பேசிய தூதர், எங்களுக்கு அளிக்க வேண்டிய ஜீவ வார்த்தைகளைப் பெற்றார். பின்னர் அவர் சொல்கிறார், ஆனால் நீங்கள் அல்லது அந்த நேரத்தில் மோசேவை கேட்கவே விரும்பவில்லை, அவரை பாவம் செய்ய வைத்தீர்கள் என்று. எஸ்தேவான் அங்கே தனது உரையைத் தொடர்ந்தார். ஆனால் இங்கே அவர் வலியுறுத்தியதாவது மோசே சபையோடு இருந்தார், ஏனெனில் தேவன் மிகவும் ஆர்வமாக இருந்தார், தமது வார்த்தையையும் தமது நாமத்தையும் மக்களுக்கு மனிதர்களுக்கெல்லாம் அறியப்படுத்துவதற்காக. இதுவே தேவன் மோசேயுடன் ஆரம்பித்தது. தேவன் மோசேயுடன் மக்களைச் சேர்த்து தன்னை அறியப்படுத்தத் தொடங்கினார். இதுவே தேவன் எப்போதும் செய்தது. காலங்கள் முழுவதும் தேவன் இதைச் செய்து வந்தார். இன்று ஆண்டவர் தமது சபையின் மூலம் இதைச் செய்கிறார். அவருடைய சபையே பரிசுத்தர்களின் சபை. அவருடைய சபை உலகின் பல இடங்களில் இருக்கிறது. பல தேசங்களில் ஒரு சபை இருக்கிறது. அங்கே தேவனுடைய ஆவியே அதை நடத்துகிறார். அதை பிரதானமாக நடத்துபவர் ஆண்டவரே. ஆகையால் இந்தச் சபை எவ்வளவு முக்கியமானது. எபிரேயர் 1 அப்போஸ்தலர் சில மிகவும் முக்கியமான அறிவுரைகளைச் சொல்கிறார். சபை கூட விரும்பாதவர்களுக்காக, அவர்கள் விலகிச் செல்வதற்காக. எபிரேயர் 1 அப்படியே சொல்கிறார் என்று நினைக்கிறேன். இங்கே அப்போஸ்தலர் விசுவாசிகளுக்கும் சபைக்கும் ஆண்டவரை நம்பியவர்களுக்கும் ஒரு அறிவுரையைச் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கே வசனத்தில் அவர் சொல்கிறார், 2-3 வாக்களித்தவர் விசுவாசமுள்ளவர் என்பதினால் நம்முடைய நம்பிக்கையின் ஒப்புக்கொள்ளுதலை அசைக்காமல் உறுதியாக பிடித்துக் கொள்வோம். 2-4 அன்புக்கும் நல்ல கிரியைகளுக்கும் ஒருவரை ஒருவர் உந்துவிக்கும்படி நாமே ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்வோம். 2-5 சிலருக்கு வழக்கமாக உள்ளபடி நாமே சபை கூடுவதை விட்டுவிடாமல் ஒருவரை ஒருவர் அறிவுறுத்திக் கொள்வோம். மேலும் அந்நாள் நெருங்குவதை நீங்கள் காணும்போது அதிலும் அதிகமாய்ச் செய்கையூட் என்று. இங்கே அவர் சொல்கிறார் சபை கூடுவதின் முக்கியத்துவத்தை. ஏனெனில் சபை கூட்டத்தின் நடுவில் அறிவுறுத்தலும் உரையும் போதனையும் உபதேசமும் வருவதாகச் சொல்லப்படுகிறது. அறிவுறுத்தல் என்றால் பேசுவது. நான் இப்போது செய்கிறது போல. அதற்குப் பெயர் ஒரு அறிவுறுத்தல். சரி, மேலும் அது போதனை.
ஆனால் அதாவது மக்களை இவ்விதமாக செய்யுங்கள், அப்படிச் செய்யுங்கள் என்று வலியுறுத்துவது. ஆகையால் சபை கூடுவதன் பயன், போதிப்பதற்கும், சுவிசேஷம் சொல்லுவதற்கும், ஒரு உரையை வழங்குவதற்கும், ஒரு போதனையை அளிப்பதற்கும், ஒரு தீர்க்கதரிசனத்தை அளிப்பதற்கும், வேண்டுதல் ஜெபம் செய்வதற்கும், தேவைகளைச் சொல்லுவதற்கும், தேவன் கேட்கும்படி, ஏனெனில் அவர் பலரின் ஜெபத்தை ஒருவரின் ஜெபத்தை விட அதிகமாக கேட்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் 2-3 வேண்டுதல், ஜெபம், ஒருவரின் வேண்டுதலை விட அதிகம் மதிப்புடையதாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் அதற்காகத்தான் ஒருவர் சொல்கிறார், எனக்காக ஜெபியுங்கள், அந்த பேருக்காக ஜெபியுங்கள், இந்த நபர் நோயுற்றிருக்கிறார், அவருக்கு இந்த தேவையுண்டு, இந்த துன்பம் இருக்கிறது, வாருங்கள் ஜெபித்து தேவனிடமிருந்து கேட்போம் என்று. ஆகையால் ஆண்டவர் நமக்கு போதனையை விட்டுச் சென்றார். சபை கூடுவதன் முக்கியத்துவம் அதுவே என்று நமக்குச் சொன்னார். ஏனெனில் சபையில்தான் பல விஷயங்கள் நடக்கின்றன. தேவனுக்கு பாட வேண்டும், ஆண்டவரை துதி செய்ய வேண்டும், வரங்களைப் பெற வேண்டும். ஆகையால் இங்கே அப்போஸ்தலர் உண்மையிலேயே பரிந்துரைத்தார். 2 சிலருக்கு வழக்கமாக உள்ளபடி சபை கூடுவதை விட்டுவிடாதீர்கள் என்று. சில வேதாகமங்களில், பழைய வேதாகமங்களில், உங்கள் சபையை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்கு வழக்கமாக உள்ளபடி உங்கள் சபையை விட்டுவிடாதீர்கள் என்று. அதனால் மக்கள் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளத் தொடங்கினர். இந்த வசனம் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஏனெனில் அப்பொழுது அவர்கள் சபையைப் பற்றிச் சொல்கிறார்கள். மக்கள் தங்கள் மதங்களில், தங்கள் நம்பிக்கைகளில் பிரிவுகளை ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துவின் குழுக்களில் அப்பொழுது ஒரு சபை இருக்கிறது. அங்கே விசுவாசிகளுக்குள் ஒருவிதம் அதிருப்தி வருகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, அந்த போதகருடன் நான் மகிழ்ச்சியாக இல்லை, அவர் சொல்வதோடு நான் சம்மதமாக இல்லை, நாம் விலகிவிட்டு தனியாக ஒரு சபையை உருவாக்குவோம் என்று. அவர்கள் போய் தனியாக தங்கள் சபையை உருவாக்குகிறார்கள். இன்னொரு சபையை உருவாக்குகிறார்கள். அதற்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஆலயம் அல்லது வேறெதுவாகவும் பெயரிடுகிறார்கள். பின்னர் அவர்கள் வளர்கிறார்கள். சரி, அது ஒரு பெரிய சபையாக மாறுகிறது. பின்னர் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, 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 இங்கே இந்த போதகரோடு நான் சம்மதமாக இல்லை, நான் போய்விட்டு இன்னொரு சபையை உருவாக்குவேன் என்று. அவர்கள் இப்படியே உருவாக்குகிறார்கள், அப்படியே உருவாக்குகிறார்கள், அதுவரை உருவாகிறது. இதற்கு பெயர் பல பிரிவுகள், பல பிரிவுகள். ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்திலேயே நினைக்கிறார்கள், ஒரு விஷயத்திலேயே நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, அடங்கவில்லை. ஆனால் ஏன் அது நடக்கிறது? ஏனெனில் அவை மனிதர்களால் நடத்தப்படும் சபைகள், மனிதர்களால் வழிநடத்தப்படும் சபைகள். மேலும் மனிதன் செய்வதெல்லாம் தோல்வியடைகிறது. ஏனெனில் மனிதனுக்கு எப்போதுமே தவறுகளும் குறைகளும் உள்ளன. ஆகையால் மனிதன் சரியானவன் அல்ல, ஆனால் தேவன்தான் சரியானவர். தேவன் ஒரு சபையை நடத்தும்போது அங்கே தவறுகளும் குறைகளும் இருக்காது. அங்கே மக்கள், நான் ஒரு பிரிவைச் செய்வேன், அங்கேயிருந்து விலகி எனது சபையை உருவாக்குவேன், ஏனெனில் எனக்கு ஏற்கனவே தீர்க்கதரிசனத்தின் வரம் இருக்கிறது, சகோதரர்கள் மேல் கைகள் வைக்கும் வரமும் இருக்கிறது. ஆகையால் நான் போய் வேறொரு இடத்தில் எனது சபையை உருவாக்குவேன். நான் தீர்க்கதரிசனம் செய்கிறேன், ஆகையால் எனது சபையை உருவாக்குவேன் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யப் போனார்கள். தேவன் அவர்களை தண்டித்தார். தேவன் இந்த மக்கள் மேல் தன் கையை வைத்தார். தேவன் அவர்களிடமிருந்து எடுத்தார். இல்லை, அவர்களிடமிருந்து வரங்களை எடுத்தார். தேவன் அவர்களை மீண்டும் தீர்க்கதரிசனத்தின் வரத்தில் பயன்படுத்தவில்லை. அவர்கள் தவறின் ஆவிகளைப் பெறத் தொடங்கினார்கள். ஆகையால் அவர்களுக்கு முன்னேற்றமில்லை, அவர்கள் வளர்ச்சியடையவில்லை. ஆகையால் இந்த மனிதர்கள் மீண்டும் சபைக்கு திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு வந்தார்கள். ஒருவன் அங்கேதான் இருந்தான். அகங்காரத்தினாலும் தன்னைத் தாழ்த்திக் கொள்ள விரும்பாததாலும் சபைக்குச் சென்று மன்னிப்பு கேட்கும் மனநிலையின்மையாலும் அங்கேதான் தங்கி தனித்து சபையை உருவாக்க விரும்பிய இடத்திலேயே இருந்தான். அங்கே அவர்கள் 20 ஆண்டுகளாகவோ அதற்கும் மேலாகவோ இருக்கிறார்கள். இன்னும் அதே 10 பேர்கள்தான் இருக்கிறார்கள். அதனால் தேவன் அவர்களுக்கு உணர்த்துகிறார், அவர் அங்கே ஆதரிப்பதில்லை. ஏனெனில் சபையையும் ஆண்டவருடைய சபையையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சபையையும் நடத்துபவர்
ஆள்பவர், வழிநடத்துபவர் தேவனே. ஆண்டவரின் உண்மையான சுவிசேஷம் தேவனால், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். மேலும் பரிசுத்த ஆவியே இந்த மக்களை ஆளப் போகிறார், அவர்களை அடக்கப் போகிறார். மக்களை ஆண்டவரை மதிக்கவும் எங்கள் தேவனை போற்றவும் வைத்திருப்பார். மேலும் இது ஒரு விளையாட்டு அல்ல, ஏனெனில் அதற்காகத்தான் நாம் ஆயிரக்கணக்கான மதங்களையும் பல பிரிவுகளையும் பல சபைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நான் கிறிஸ்துவர் என்று சொல்கிறார்கள். இந்த கிறிஸ்தவ சபை, அந்த கிறிஸ்தவ சபை, தனித்த சபை என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு இல்லை, ஏனெனில் அவர் அவர்களை ஆளவில்லை. பரிசுத்த ஆவி அங்கே வெளிப்படவில்லை. ஆகையால் இன்று நாம் சபையாகச் சேருவதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பேசுவது ஆண்டவரின் உண்மையான சுவிசேஷம் போதிக்கப்படும் இடத்தைப் பற்றியே. ஆண்டவரின் உண்மையான சுவிசேஷம் என்பது தேவனுடைய ஆவி வெளிப்படும் இடம், தேவன் அங்கே ஆளும் இடம். ஏனெனில் தேவன் ஆளாமல் மனிதர்கள் ஆளுகிறார்கள் என்றால் அது எதற்கும் பயன்படாது. நாம் எதற்கும் இல்லாமல் இருப்போம். நாம் தேவனால், பரிசுத்த ஆவியால் ஆளப்படவில்லை என்றால், நடத்தப்படவில்லை என்றால், அதுவே அந்த அடையாளம். நாம் நடக்கிற பாதை சரியான பாதையா என்பதை அறியக்கூடிய அடையாளம். ஆனால் நான் எப்போதும் சொன்னது இதுதான், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற உங்கள் சபைகளில் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கைகளில் பரிசுத்த ஆவி வெளிப்படவில்லை. அற்புதங்கள் இல்லை, அடையாளங்கள் இல்லை, எந்த வெளிப்பாடும் இல்லை, தேவனுடைய வல்லமை எதுவும் இல்லை என்றால், அப்பொழுது நீங்கள் யோசியுங்கள், சொல்லுங்கள், நான் ஒரு தவறில் இருக்கிறேன், நாம் தவறாக இருக்கிறோம், ஏதோ தவறாகச் செய்கிறோம். ஆண்டவரே எங்களை நடத்துங்கள், எங்களுக்கு வழியைச் சொல்லுங்கள், ஏனெனில் நீர் எங்களிலே வெளிப்படவில்லை. என்ன நடக்கிறது என்று நீங்கள் அதை நேர்மையாகச் சொன்னால், தேவன் உங்களைச் சரியான இடத்திற்கு கொண்டு சென்று சரியான சபைக்கு கூட்டுவார். ஆண்டவர் பழைய காலத்தில் இந்தச் செயலில், இந்தச் சபையில் நாங்கள் 50 ஆண்டுகளாக இருக்கிறோம். தேவன் முதலில் என்னிடம் பேசும்போது ஆண்டவர் என்னிடம் பேசினார், நான் மக்களை அழைத்துக் கொண்டு வரப்போகிறேன், அவர்களை இந்த இடத்தில் சபை கூட்டப் போகிறேன் என்று சொன்னார். நீங்கள் தொடர்ந்தும் சபை கூடுங்கள் என்றார். நாங்கள் 4 ஜெபித்துக் கொண்டிருந்தோம். பரிசுத்த ஆவி சொன்னார், அங்கே தொடர்ந்தும் சபை கூடுங்கள், தொடருங்கள். நான் எல்லா மக்களையும் அழைத்துக் கொண்டு வரப்போகிறேன். நான் அவர்களை அழைத்து வரப்போகிறேன். அவர்கள் இருவராக வருவார்கள் என்று. அப்படியே ஆண்டவர் செய்தார். இன்று வரை 50 ஆண்டுகளுக்குப் பிறகும் உண்மையிலேயே தேவனே பேசினார். ஏனெனில் நாம் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியதை பார்த்திருக்கிறோம். அவர் சொன்னார், சபை உலகமெங்கும் மிகப்பெரியதாக இருக்கும். கொலம்பியாவிலும் உலகமெங்கும் சபை மிகப்பெரியதாக இருக்கும். மக்களை அழைத்து வருவதையும் மக்களை மனந்திரும்பச் செய்வதையும் நான் மேற்கொள்வேன். நான் எல்லா மக்களையும் சபை கூட்டப் போகிறேன். அப்படியே நடந்தது. நாங்கள் 4 இருந்தோம். இன்று உலகமெங்கும் 1100, 1200 சபைகள் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ளன. ஆகையால் அந்தக் காலத்தில் தேவன் சொன்னது நிறைவேறியது. தேவன் பேசவில்லை, மனிதன் பேசினான் என்றால் அது நிறைவேறியிருக்காது. ஆனால் நாம் பார்க்கிறோம், தேவனே பேசினார், பரிசுத்த ஆவி பேசினார். அதனால்தான் நான் சாட்சி, அதனால்தான் நான் ஆண்டவரின் சாட்சி, ஆண்டவரின் உண்மையான சாட்சி. அவர் குரலைக் கேட்பதும் அவர் வார்த்தையைக் கேட்பதும் இன்று அதன் நிறைவேறுதலைக் காண்பதும் அதுவே உண்மையில் ஒருவரைச் சாட்சியாக்குகிறது. ஆகையால் நாம் ஆண்டவரின் சபையில் இருக்கிறோம். மேலும் ஆண்டவர் இன்று வரை 50 ஆண்டுகளாக வேறு எங்கும் இல்லை. இந்தச் சபை அங்கே இருந்து வந்தது. அந்த சபையிலிருந்து அந்தக் கடவுளின் தேவாலயம், இயேசு கிறிஸ்துவின் சர்வதேச ஊழியம் அங்கே இருந்து வந்தது என்று சொல்ல முடியாது. ஏனெனில் தேவன் தனது ஆதரவை எடுத்துக்கொள்வார். தேவன் மக்களின் மூடத்தனத்தையும் பிடிவாதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், பாராட்ட மாட்டார். அவர் விரும்புவது ஒருவருக்கு நேர்மையான இருதயம் இருக்க வேண்டும், அவரைத் தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமான நேரான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார், அதைத்தான் தேவன் ஆதரிக்கிறார், தாங்குகிறார்.
ஆகையால் தேவன் மக்களின் பிடிவாதத்தைப் போய் ஆதரிக்க மாட்டார். ஆகையால் எந்தச் சபையும் செழிக்காது. யாரும் முன்னேற மாட்டார்கள். மக்கள் வெளியேறியிருப்பார்கள். சிலர் வெளியேறிவிட்டார்கள். சரி, போய்விட்டார்கள். ஆனால் பிரிவுகளையும் சபைகளையும் உருவாக்குவது அது இல்லை. ஏனெனில் இந்தச் சபைதான் ஆதரிக்கப்படுகிறது. இந்தச் சபைதான் எங்கள் தேவனால் நடத்தப்படுகிறது. நாங்கள் ஆண்டவருக்கு பெருமை சேர்க்க விரும்புகிறோம். ஏனெனில் ஆண்டவர் அற்புதமாக வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். ஆகையால் இதுவே அந்தச் சபை. இதுவே அந்தச் சபை. மேலும் இன்று நாம் ஆண்டவரின் நிறைவேற்றத்தை பார்க்கிறோம். ஆகையால் சபை கூடுவதன் முக்கியத்துவத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நீங்கள் அந்தச் சபையில் தேவன் வெளிப்படுகிறாரா என்பதை பார்க்க வேண்டும். ஏனெனில் தேவன் வெளிப்படவில்லை என்றால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் எபிரேயர் 1 இல் வாசித்துக் கொண்டிருந்தோம். அதை ஏற்கனவே வாசித்தோம். ஆமாம். இப்போதுக்கு போவோம். எபிரேயர் 1:2, 2:3, 1:2 இல் சொல்கிறது. அதே அப்போஸ்தலர் பேசிக் கொண்டிருக்கிறார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார். அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை, அவர் எனும் அந்த நபரின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார். மேலும் அவர் இங்கே வசனத்தில் சொல்கிறார். மோசே தானே. அவர் சினாயில் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தபோது அவர் சொன்னார், நான் பயந்து போய் நடுங்குகிறேன், தேவனுடைய சந்நிதியை பார்த்து உணர்ந்து என்று. மேலும் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்க முடியவில்லை. தேவன் மோசேக்கு கொடுத்த அந்த பிரகாசத்தினால் மக்கள் பார்க்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இங்கே அப்போஸ்தலர் சொல்கிறார், அந்த ஆன்மீக அனுபவங்களை மோசே அனுபவித்திருந்தால் இன்னும் அதிகமாக இன்று நாமே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அனுபவிக்க வேண்டாமா? அவர் தேவனே, எங்கள் இரட்சகரே என்று. மேலும் அவர் சொல்கிறார், இங்கே சொல்கிறார் 2:1 அந்தக் காட்சி அப்படி சத்தமாயிருந்தது. மோசே சொன்னார், நான் பயந்து போய் நடுங்குகிறேன் என்று. பின்னர் சொல்கிறார் 2:2 நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று. அப்போஸ்தலர் சொல்கிறார், விசுவாசிகளிடம் சொல்கிறார், சபைக்குச் சொல்கிறார். அவர் சொல்கிறார் 2:2 நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். வசனத்தில் 2:2 சியோன் மலையிலே என்று. நாம் ஏற்கனவே சொன்னது போல சியோன் மலை என்பதே அந்த இடம். அது ஆண்டவரின் சபை. தேவனுக்கு திரும்பிய ஆண்களும் பெண்களும் கொண்ட இருதயங்கள். அதுவே சியோன் மலை. 2:2 நீங்கள் உயிருள்ள தேவனுடைய நகரத்திற்கும் அணைந்திருக்கிறீர்கள் என்று. உயிருள்ள தேவனுடைய நகரம் என்பதே சபை. தேவன் இருதயத்தில் இருப்பவர்களான ஆண்களும் பெண்களும் கொண்ட இருதயங்கள். அதுவே சபை. அதுவே சியோன் மலை. அதுவே அந்த மலை, அந்த உயிருள்ள தேவனுடைய நகரம். மேலும் அவர் சொல்கிறார் 2:2 நீங்கள் விண்ணக எருசலேமிற்கும் அணைந்திருக்கிறீர்கள் என்று. ஏனெனில் உடல் எருசலேம் இருந்தது. ஆனால் அந்த உடல் எருசலேமுக்கு இனி சம்பந்தமில்லை. ஏனெனில் ஆண்டவர் இயேசு சமாரிய ஸ்திரீயிடம் சொன்னார், இனி எருசலேமிலே அல்ல தேவனை வணங்குவது, ஆனால் ஆவியிலே தேவனை வணங்குவார்கள் என்று. தேவனுக்கு மாறிய ஆணும் பெண்ணும் கொண்டிருக்கும் இருதயம், அதுவே சபை. அதுவே கூடாரமாய், அதுவே ஆண்டவரின் ஆலயமாய் இருக்கும். ஆகையால் இங்கே அப்போஸ்தலர் சொல்கிறார் 2:2 நீங்கள் அந்த விண்ணக எருசலேமிற்கும், அதாவது சபை, பல ஆயிரக்கணக்கான தூதர்களின் சங்கத்திற்கும் அணைந்திருக்கிறீர்கள் என்று. மேலும் வசனம் 2:3 விண்ணகத்தில் எழுதப்பட்டிருந்துள்ள முதற் பிறந்தவர்களின் சபைக்கே, எல்லாருக்கும் நீதிபதியான தேவனிடத்திற்கும் பூரணப்படுத்தப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளிடத்திற்கும் அணைந்திருக்கிறீர்கள். 2:4 புதிய உடன்படிக்கையின் நடுவராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலின் இரத்தத்தை விட சிறப்பாக பேசும் தெளிக்கப்பட்ட இரத்தத்திற்கும் அணைந்திருக்கிறீர்கள் என்று. அவர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கும் அந்த முதற்பிறந்தவர்களின் சபைக்கே அணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதற்பிறந்தவர்கள் எழுதப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் பழைய ஜனங்கள் எழுதப்பட முடியவில்லை. அவர்கள் தேவனுக்கு துரோகம் செய்தார்கள், பாவஞ்செய்தார்கள். ஆகையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அற்புதமான செயலைச் செய்ய வந்தார். தமது பரிசுத்தர்களைச் சபை கூடச் செய்வதற்காக, அவர்கள் அந்த முதற்பிறந்தவர்களாக மாறுவதற்காக, இரட்சிக்கப்பட வேண்டிய முதல் மக்களாக.
அங்கே தேவனுடைய சந்நிதியில் இருப்பதற்காக. ஆகையால் அதுவே அந்தச் சபை. அதனால்தான் ஆண்டவர் நாம் சபை கூட வேண்டும் என்று விரும்புகிறார். சபை மிகவும் முக்கியமானது. ஆனால் உண்மையான இடத்தில், தேவன் வெளிப்படுகிற அந்த உண்மையான இடத்தில்தான். நாம் சற்று வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:4. 1 கொரிந்தியர் 1:4 வசனம் 1:9. ஆம் வசனத்திலிருந்து ஆம் வசனம் வரை நாம் விரைவாக வாசிப்போம். சபையைப் பற்றி, சபை கூடுவதன் பயன் என்ன, சபை கூடுவதால் என்ன கிடைக்கிறது என்று. ஆனால் அதே நேரத்தில் அது எவ்வளவு அழகானதும் எவ்வளவு முக்கியமானதுமாக இருக்கிறது. இங்கே 1 கொரிந்தியர் இல் அப்போஸ்தலர் பவுல் நாவுகளால் பேசுவதையும் ஆவிக்குரிய வரங்களைப் பெறுவதையும் பற்றி பேசுகிறார். அவை எப்படி பெறப்படுகின்றன, எப்போது பரிசுத்த ஆவியால் ஸ்நானம் பெறப்படுகிறது, அதாவது நாவுகளால் பேசுவதே, அது எப்படி பெறப்படுகிறது என்பதையும். சபை கூடும்போது, மக்கள் சபை கூடும்போது, சபையாக மக்கள் கூடும்போது, அங்கே ஆவிக்குரிய வரங்கள் எப்படி பெறப்படுகின்றன? சபையில்தான். ஆனால் ஒரு நபர் ஆவிக்குரிய வரங்களைப் பெற்றால், உதாரணமாக சுகபரிசுத்தத்தின் வரம், ஆனால் ஒருபோதும் சபைக்குச் செல்லாமல் தன் வீட்டில்தான் இருக்கிறான் என்றால், அவன் வீட்டில் யாருக்காக ஜெபிப்பான்? தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த வரத்தை யாருக்கு பங்கிட்டுக் கொடுப்பான்? அவன் எப்படி அதிகமான மக்களைச் சேர்ப்பான்? அவன் வீட்டிலேயே இருந்து சபை கூடாமல் இருந்தால்? ஆகையால் ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், 1:8, நான் உங்களில் எல்லாரையும் விட அதிகமாக நாவுகளால் பேசுகிறேன் என்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். 1:9, ஆனால் சபையிலே அல்லது சபை கூட்டத்தில் என் அறிவோடு 5 வார்த்தைகள் பேசுவதை மற்றவர்களையும் போதிக்கும்படி 10,000 வார்த்தைகள் அறியப்படாத நாவிலே பேசுவதற்கும் மேலானது என்று விரும்புகிறேன். 2 சகோதரர்களே, சிந்திப்பதில் பிள்ளைகளாக இருக்க வேண்டாம், தீமையில் மட்டும் பிள்ளைகளாக இருங்கள், ஆனால் சிந்திப்பதில் முழுமையாக வளர்ந்தவர்களாக இருங்கள். 2 வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வேறு நாவுகளிலும் வேறு உதடுகளாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன், இருந்தாலும் அவர்கள் என்னை கேட்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை எசாயா ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசனம் செய்தார். இதை அவர் தீர்க்கதரிசனம் செய்தார், ஆனால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் 2:1, வேறு நாவுகளிலும் வேறு உதடுகளாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன் என்று சொன்னதை. அங்கே ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களோடும் பரிசுத்த ஆவியினாலான ஸ்நானத்தோடும் வெளிப்பட்டார். ஒரு நபர் பரிசுத்த ஆவியினாலான ஸ்நானத்தை பெறும்போது அதற்கான சான்று என்னவென்றால், அவர் வேறு ஒரு மொழியிலோ வேறு ஒரு பாஷையிலோ வேறு நாவுகளிலோ பேசுகிறார். அதுதான் சான்று. ஆனால் யாரோ சொல்கிறார்கள், நான் ஒருவரேச் ஏன்? அவர் சொன்னார், ஆஹா, இல்லை இல்லை இல்லை, எனக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். யார் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் என்று கேட்டார்கள். நான் என் கையை உயர்த்தினேன். பின்னர் போதகர் எனக்கு சொன்னார், நீ ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டாய், ஏனெனில் நீ கையை உயர்த்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய் என்று. அங்கே வாயால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், ஏனெனில் குடும்பமோ நண்பர்களோ பார்த்துக் கொண்டிருந்தார்கள், ஆனால் இருதயத்தில் இல்லை. மேலும் அங்கே பரிசுத்த ஆவி கிடைக்காது. பரிசுத்த ஆவி கிடைப்பது சபையில்தான், தேவனுக்கு துதிகள் செய்யும் இடத்தில்தான். தேவனை துதிக்க வேண்டும், ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும், சபைக்கூடத்தில் கூடிக்கொண்டு ஆண்டவரை துதி செய்து மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவி வருவார், வெளிப்படுவார், பின்னர் மக்களுக்கு கொடுக்கத் தொடங்குவார். ஒருவர் நாவுகளால் பேசுவார், மற்றொருவர் தீர்க்கதரிசிப்பார், இன்னொருவர் தரிசனங்களை பார்ப்பார். இவ்வாறு தேவன் மக்களுக்கு தமது வெளிப்பாட்டையும் தமது வரங்களையும் கொடுப்பார். இதைத்தான் செய்ய வேண்டும். இதுவே உண்மை. வெறும் கையை உயர்த்தினேன் என்றதாலேயே நீ தேவனுடைய ஆவியை பெற்றுவிட்டாய் என்று சொல்வது உண்மை அல்ல. சான்று என்னவென்றால், வேறு நாவுகளால் தெரியாத ஒரு பாஷையில் பேசுவதே, அதுதான் நமக்கு தெரியாதது. ஆகையால் அப்போஸ்தலர் ஆம் வசனத்தில் சொல்கிறார், 2:2, ஆகையால் நாவுகள் ஒரு அடையாளம், விசுவாசிகளுக்கல்ல, நம்பாதவர்களுக்கே, ஆனால் தீர்க்கதரிசனம் அது விசுவாசிகளுக்கான அடையாளம் என்று.
தீர்க்கதரிசனம் என்பது தேவனிடமிருந்து விசுவாசிக்கான ஒரு அடையாளம். விசுவாசி அறியவும் நம்பவும் தேவன் இருக்கிறார், தேவன் வெளிப்படுகிறார். தீர்க்கதரிசனத்தின் வரம் இருக்கிறது, அவர் தமது விசுவாசிகளோடு பேசுகிறார் என்பதை அறியவும். அதனால்தான் நமக்கு தீர்க்கதரிசனத்தின் வரம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வெளியில் பூங்காக்களில், மைதானங்களில், வணிக மையங்களில், சந்தைகளில் போய் மக்களிடம், ஓ வா, நான் உனக்கு தீர்க்கதரிசனம் செய்கிறேன், எனக்கு தீர்க்கதரிசனத்தின் வரம் இருக்கிறது, வா உனக்கு தீர்க்கதரிசனம் செய்கிறேன் என்று சொல்ல மாட்டோம். நான் எல்லா இடங்களுக்கும், மக்கள் இருக்கும் மைதானங்களுக்கு சென்று தீர்க்கதரிசனம் செய்ய மாட்டேன். அல்லது சாலையின் மூலையில், கடற்கரையின் ஓரத்தில், அல்லது ஏதாவது பொது இடத்தில் சென்று மக்களிடம், பாருங்கள், வா, நான் உனக்கு தீர்க்கதரிசனம் செய்கிறேன், வா, ஏனெனில் எனக்கு தீர்க்கதரிசனத்தின் வரம் இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன். இல்லை, தீர்க்கதரிசனத்தின் வரம் சபைக்காகத்தான், சபையில் கூடுகிற மக்களுக்காகத்தான். அதுதான் அந்த அடையாளம். ஆகையால் விரும்புகிறவர்களும் ஆசைப்படுகிறவர்களும் தேவனிடமிருந்து பெறுவதற்காக, தேவன் அவர்களோடு பேசுவதற்காக வரங்களை கொடுக்கும்படியாக சபைக்குச் வர வேண்டும். அதுவே அந்த ஒழுங்கு. சில விதிவிலக்குகள் இருக்கலாம். நிச்சயமாக ஒரு விதிவிலக்கு இருக்கும். உதாரணமாக, ஒரு சகோதரர் நோயுற்று மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னை மருத்துவமனையில் வந்து சந்தியுங்கள், என் மேல் கைகள் வைத்து எனக்கு தீர்க்கதரிசனம் செய்யுங்கள் என்று. நிச்சயமாக அது பாண்டமிக் காலத்தில் அல்ல. நான் பாண்டமிக்கை குறிக்கவில்லை, ஏனெனில் அந்த பாண்டமிக்கில் அப்படி செய்ய முடியாது. ஆனால் பாண்டமிக்கு முன்போ அல்லது பின்போ, அப்பொழுது ஒரு சகோதரர் நோயுற்று மருத்துவமனையில் இருக்கிறார், ஒரு விசுவாசி. அவர் சொல்கிறார், வாருங்கள், என்னைச் சந்தியுங்கள், நான் மிகவும் நோயுற்றிருக்கிறேன். அப்பொழுது அங்கே போய் கைகள் வைத்து ஜெபம் செய்யப்படுகிறது, தேவனிடமிருந்து கேட்கப்படுகிறது. நிச்சயமாக அங்கே தீர்க்கதரிசனமும் இருக்கும், அவருக்கு தீர்க்கதரிசனமும் தரப்படுகிறது. அது நடக்கலாம். ஆனால் அதைவிட அதிகமில்லை. ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள், ஒரு நாள் ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரை துதிக்கிறீர்கள், உங்களுக்கு தீர்க்கதரிசனத்தின் வரம் இருந்தால், நிச்சயமாக ஆண்டவர், பரிசுத்த ஆவி உங்களுக்கே பல விஷயங்களைச் சொல்வார். அது இயல்பானது. ஆனால் சபை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நீங்கள் கூடிக்கொள்ள வேண்டும், மேலும் நீங்கள் உங்களுடையதை மட்டும் கொடுப்பதற்கல்ல, மற்றவர்களுக்கும் கொடுக்க, மற்றவர்கள் எழுப்பப்படுவதற்காக. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அதற்காகத்தான் சபை பயன்படுகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், சபை கூட வேண்டும் என்று. மேலும் இங்கே சொல்கிறார், 2-3 சபை முழுவதும் ஒரே இடத்தில் கூடினால் என்று. நான் சொன்னது போல, ஒரு கூடாரத்தில், மண்டபத்தில், ஆலயத்தில் அல்லது எப்படிச் சொல்லப்பட்டாலும் 2-3 அனைவரும் நாவுகளால் பேசினால், அப்பொழுது நம்பாதவர்களோ அல்லது போதனை அறியாதவர்கள் உள்ளே வந்தால், அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் எல்லோரும் பைத்தியமாக இருக்கிறீர்கள் என்று. ஆமாம், அது உண்மைதான். 2-4 ஆனால் எல்லோரும் தீர்க்கதரிசனம் செய்தால், ஒரு நம்பாதவன் உள்ளே வந்தால் என்று சொல்கிறார். 2-4 அவன் அனைவரினாலும் நம்ப வைக்கப்படுகிறான், விசாரிக்கப்படுகிறான். மேலும் அவனே 2-5 அவனுடைய இருதயத்தின் இரகசியங்கள் வெளிப்படுகிறது. மேலும் அவன் தேவனுக்கு முன் விழுந்து தேவனை வணங்கி, தேவன் உண்மையிலே உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்கிறான். ஆகையால் சபை கூடுவதின் பயன் என்ன? ஆம், வசனத்தில் சொல்கிறார். 2-6 அப்படியானால் என்ன? சகோதரர்களே, நீங்கள் கூடும்போது சபை கூட்டமாக, உங்களில் ஒருவருக்கு சங்கீதம் உண்டு, இன்னொருவருக்கு போதனை உண்டு, இன்னொருவருக்கு நாவுகள் உண்டு, இன்னொருவருக்கு வெளிப்பாடுகள் உண்டு, இன்னொருவருக்கு மொழிபெயர்ப்புகள் உண்டு, இன்னொருவருக்கு தரிசனங்கள் உண்டு, இன்னொருவருக்கு சுகபரிசுத்தத்தின் வரம் உண்டு. அப்படியா? எல்லாம் கட்டியெழுப்புதலுக்காகவே நடக்கட்டும் என்று பார்க்கிறீர்களா சகோதரர்களே? மற்றும் என் அன்பான கேட்பவர்களே, எவ்வளவு முக்கியமா இருக்கிறது சபை கூடுவது. அது சரியான இடத்தில், தேவன் தமது சபையை அமைக்கிற இடத்தில், தேவன் வெளிப்படும் இடத்தில், பரிசுத்த ஆவி வெளிப்படும் இடத்தில். இங்கே நாம் வாசித்த இந்த அற்புதமான வரங்களோடு
மக்கள் கூடும்போது அவர்கள் வரங்களைப் பெறுகிறார்கள், வெளிப்பாடுகளைப் பெறுகிறார்கள். எல்லாம் உண்டு, தீர்க்கதரிசனமும் உண்டு, அதுவே நாம் கூட வேண்டிய இடம். உங்கள் சபைகளில் நீங்கள் இந்த நிகழ்வுகளைப் பார்க்கவில்லை, தேவனுடைய சந்நிதியையும் பரிசுத்த ஆவியையும் அனுபவிக்கவில்லை என்றால் அங்கே ஒரு தவறு இருக்கிறது, ஒரு குறை இருக்கிறது. நீங்கள் தேவனிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னைச் சரியான இடத்திற்கு கொண்டு செல், சரியான இடத்திற்கு. ஏனெனில் இங்கே எங்களிடம் இந்த விஷயங்களில் எதுவும் இல்லை. எங்களிடம் தீர்க்கதரிசனத்தின் வரம் இல்லை, அற்புதங்களைச் செய்யும் வரம் இல்லை, இங்கே சுகபரிசுத்தத்தின் வரம் இல்லை. எங்களால் அற்புதங்களைப் பார்க்க முடியவில்லை, அடையாளங்களையும் பார்க்கவில்லை. இங்கே யாரும் நாவுகளால் பேசுவதில்லை, யாருக்கும் தரிசனங்கள் இல்லை. இல்லை, எங்களிடம் அது இல்லை ஆண்டவரே என்று. ஆகையால் அதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சபை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சபை என்பதாவது தேவன் வெளிப்படும் இடம், ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படும் இடம். ஏனெனில் சபையை நடத்துபவர் பரிசுத்த ஆவியே. ஆகையால் என் அன்பான சகோதரர்களுக்கும் எல்லா மக்களுக்கும், ஆங்கிலம் பேசுகிறவர்களுக்கும் பிரெஞ்சு ஜெர்மன் பேசுகிறவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போக வேண்டும் என்று. இல்லை, சபை கூட வேண்டும். நீங்கள் சபை கூட முடிந்தால் இந்த துன்பத்தின் நாட்கள் கடந்து ஆலயங்கள் திறக்கப்பட்ட பின் நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன், நீங்கள் சபை கூடுங்கள். நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் செய்ய முடிந்தால் நன்றாக இருக்கும். அதை ஒரு வாரத்தில் 3 நாட்கள் செய்ய முடிந்தால் அல்லது 4 நாட்கள் செய்ய முடிந்தால் அதைச் செய்யுங்கள். 8 நாட்களுக்கு ஒருமுறை காத்திருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் எப்படி ஆவிக்குரிய வரங்களைப் பெறப்போகிறீர்கள்? நீங்கள் எப்படி தெய்வீகமானதைப் பெறப்போகிறீர்கள்? நீங்கள் சபை கூடாமல் இருந்தால் தேவன் எப்படி உங்களுக்கு வரங்களைத் தருவார்? நாம் அறிவோம், சபை கூடுவதன் பயன் தேவன் வெளிப்படுவதற்கும் ஆவிக்குரிய வரங்களைப் பகிர்வதற்கும் தான். நீங்கள் தேவனுக்கு சேவை செய்யவும், சுவிசேஷம் சொல்லவும், அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆசானாகவும் சுவிசேஷகராகவும் இருக்க விரும்பினால், அப்பொழுது நான் அனைவருக்கும் பல மொழிகளைப் பேசுகிற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அழைப்பை தருகிறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருப்பதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டாம் என்று. மேலும் நிச்சயமாக வேறு மதங்களும் இருக்கும், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வழக்கமாக வைத்திருந்தார்கள். இல்லை, ஒவ்வொரு நாளும் தேவனைத் தேட வேண்டும். ஆண்டவர் மக்களுக்கு தினமும் சபை கூட வேண்டும் என்று ஆணையிட்டார். ஆகையால் அவர்கள் மாறி மாறி வருகிறார்கள், வர முடிந்தவர்கள் வருகிறார்கள், வர முடியாதவர்கள் வருகிறார்கள், மேலும் வந்தவர்கள் வர முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் வாசல்கள் திறந்திருக்க வேண்டும் என்பது முக்கியம். ஏனெனில் சபை கூடுவதில் பரிசுத்த ஆவி இயங்குவார், தேவனுடைய சந்நிதி அனைவரின் நடுவிலும் இயங்கும். இதனால் நாங்கள் தேவனுடைய வல்லமையை எங்கள் வாழ்க்கைகளில் காண்கிறோம். இவ்வாறு நாங்கள் தேவனை மேலும் அறிகிறோம். இவ்வாறு நாங்கள் ஆண்டவரின் சாட்சிகளாக இருக்கிறோம். நான் ஆண்டவரின் சாட்சி, ஏனெனில் நான் அந்த அனுபவங்களை தேவனோடு வாழ்ந்திருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் எங்களிடையே வெளிப்படுகிறார் என்று. மகிமையும் மானமும் எங்கள் தேவனுக்கே. ஆகையால் நீங்கள் அந்த உண்மையான சபையை தேடுவதற்கு அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நித்திய தேவனே, பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, என் ஆண்டவரே, நீர் எங்கள் ஆளுநராக இருக்கிறீர். நீர் ராஜாதி ராஜாவாகியவர். நீர் முழு பிரபஞ்சத்திலும் ஆளுகிறீர். நீர் மானத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் தகுதியானவர். உமது ஜனங்களின், உமது சபையின், உமது கூட்டத்தின் எல்லா துதிகளுக்கும் நீர் தகுதியானவர். உம்மை அறிந்த அனைவரும் உம்மை துதிப்பார்களாக, உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. உம்மை அறியாதவர்களும் உம்முன் தாழ்மையடைந்து உமக்கு நன்றி சொல்லுவார்களாக. அனைவரும் ஆண்டவரே, உம்மை எங்கள் உண்மையான தேவனாகவும் நீர் இருக்கிறீர் என்றும், உலகம் சொல்லுகிறபடி ஒரு சக்தி அல்ல என்றும், அல்லது மனிதர்களிடமிருந்து மறைந்து இருக்கும் ஒருவரும் அல்ல என்றும், படைப்புகளை விட்டுவிட்டவரும் அல்ல என்றும் ஒப்புக்கொள்ளுவார்களாக. ஏனெனில் மூடத்தனமுள்ள மக்கள் என்ன பேசுவது, என்ன சொல்லுவது என்று அறிய மாட்டார்கள்.
அவர்கள் தங்கள் பாவத்திலும் தங்கள் தீமையிலும் நடந்து உம்மோடு உள்ள சமூகம் இழந்ததால் நீர் அவர்களிடத்தில் வெளிப்படவில்லை. அதனால் அவர்கள் தங்கள் இருதயங்களில் இருந்து வரும் இம்மூடத்தனமான சொற்களை கூறுகிறார்கள். பரலோக பிதாவே, ஆனால் நாங்கள் உம்மை அறிந்து கொண்டிருக்கிறோம். உமது வார்த்தையே ஆண்டவரே அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த 50 ஆண்டுகளில் நீர் எங்களிடையே வெளிப்பட்டுள்ளீர். உம்மை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றிய அன்பில் மேலும் மேலும் வளர்கிறோம். என் ஆண்டவரே, உமது அன்பிலும் உமது வெளிப்பாட்டிலும் உமது சந்நிதியிலும் உமது ஆசீர்வாதங்களிலும் ஆண்டவரே, உம்மிடமிருந்து இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். நீர் எங்களை மேலும் கற்பிப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு மேலும் ஞானமும் புத்தியும் தருவீராக. உமது உண்மையான வழிகளை புரிந்து கொள்ளும் அறிவைத் தருவீராக. அவற்றில் நடப்பதற்கு மேலும் உமது வார்த்தையை கேட்க தயாராக இருப்பவர்களுக்கும் தங்கள் இருதயத்தை உமக்கு அமைப்பவர்களுக்கும் உம்மை பற்றி அதிகமான மக்களுக்கு போதிக்கவும் உதவுவீராக. ஆண்டவரே, அந்த மூடத்தனத்தையும் அந்த புரட்டு போக்கையும் நீக்கிவிடுவீராக. ஏனெனில் பல கடினமான இருதயங்கள் இருக்கின்றன. பெருமையுள்ள மக்கள் அதிகம் இருக்கிறார்கள். சமாதானமும் மகிழ்ச்சியும் வேண்டாத மக்கள் தங்கள் சொந்த தீமையை தேடி உமது வழிகளில் இருந்து விலகி புரட்டுப்போக்காக இருப்பவர்கள். ஆனால் நீர் என் ஆண்டவரே, உமது அன்பிலும் உமது கிருபையிலும் அவர்களை மாற்றுவீராக. அவர்களிடமிருந்து இந்த எல்லா பழக்கங்களையும் நீக்குவீராக. அப்பொழுது நீர் அனைவரையும் ஒன்றாய்ச் சேர்த்து அனைவரும் ஆண்டவரே ஒரே விஷயத்தை உணரும்படி ஒரே மனப்பாங்குடன் உமது நாமத்தை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உமது சித்தத்தையும் செய்யும்படி ஆண்டவரே உமது வார்த்தையையும் உமது கற்பனைகளையும் நிறைவேற்றும்படி இருப்பீராக. நன்றி என் ஆண்டவரே. பிதாவே, உமது கிருபையில் நான் கேட்கிறேன். என் ஆண்டவரே, இச்சமயத்தில் உமது குமாரனாகிய நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆண்டவரே, நீர் உமது குணப்படுத்தும் கையை எல்லா நோயுற்றவர்கள் மேல் நீட்டுவீராக. பலவிதமான நோய்களால் துன்பப்படும் அனைவர் மேலும் ஆண்டவரே அந்த எல்லா மனநோய்களையும் நீக்கிவிடுவீராக. அவை மிக அதிகமாக அழிக்கும் நோய்கள். அவை மனிதர்களை அழித்து சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் பறிக்கின்றன. ஆண்டவரே, நீர் அந்தச் சூனியங்களையும் மந்திரங்களையும் சாபங்களையும் நீக்குவீராக. இந்த எல்லா தீமைகளையும் ஆண்டவரே அகற்றுவீராக. விடுவித்து உடலின் நோய்களையும் குணப்படுத்துவீராக. என் ஆண்டவரே, தலைமுடி முதல் கால்கள் வரை பலவிதமான நோய்களால் நடமாடுகிற குணப்படுத்த முடியாத நோய்களுள்ள உமக்கே கேட்டு உம்மை நோக்கி அலறுகிற அனைவரையும் குணமாக்குவீராக. ஆண்டவரே, அவர்களின் ஜெபத்தையும் அவர்களின் அலறலையும் கேட்குவீராக. அனுக்கிரகமுள்ள தேவனே, இரக்கம் கொண்டு அவர்களுக்கு ஒரு நாளில் மாறவும் மனந்திரும்பவும் நீர் உண்மையான தேவனென்று உம்மை ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பளிக்கவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி என் ஆண்டவரே. உமது சந்நிதியில் நிற்கிறோம் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களைச் இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு அருகில் இருக்கிறதற்காக நன்றி. எல்லா வயதினரையும் ஆசீர்வதிப்பீராக என் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விடுவித்து சுத்திகரிப்பீராக. அவர்களின் இருதயங்களில் ஆனந்தத்தை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நன்றி. கிறிஸ்து இயேசுவின் மகிமையான நாமத்தில் என்றென்றைக்கும் சர்வ வல்லவருக்கே மகிமை. ஆமென். ஆண்டவரின் நாமம் வாழிய. நாம் இப்போது கீதம் 8வது கீதத்தை பாடப் போகிறோம். அது சொல்லுகிறது, கடவுளின் தேவாலயத்தில் சந்தோஷம் உணரப்படுகிறது. அது உண்மை. ஏனெனில் பரிசுத்த ஆவி சபையில் வெளிப்படும் போது நாம் மிகுந்த மகிழ்ச்சியையும் பெரும் சந்தோஷத்தையும் உணர்கிறோம். En la iglesia de Dios se siente gozo. En la iglesia de Dios se siente gozo. Porque Cristo mora aquí, porque Cristo mora aquí. En la iglesia de Dios se siente gozo. Da libertad al Señor, da libertad al Señor, y verás cómo también tú sientes gozo. Da libertad al Señor, da libertad al Señor, y verás cómo también tú sientes gozo.
En la iglesia de Dios se siente gozo. En la iglesia de Dios se siente gozo. Porque Cristo mora aquí. Porque Cristo mora aquí. En la iglesia de Dios se siente gozo. Da libertad al Señor, da libertad al Señor, y verás cómo también tú sientes gozo. Da libertad al Señor, da libertad al Señor, y verás cómo también tú sientes gozo. என் ஆண்டவருக்கே மகிமை. என் ஆண்டவருக்கே நன்றி. மிகுந்த நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை மிகுந்த அளவில் ஆசீர்வதிப்பார். நன்றி. நான் உங்களை என் முழு இருதயத்தோடும் நேசிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நிறைய முத்தங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.